الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء محمد المرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. هو الذي أيدك بنصره وبالمؤمنين. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, ஷஹீதான சஹாபாக்களுடைய வரலாறில் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாற்றில் நேற்றைய தினம் கடைசியாக எல்லா சஹாபாக்களுடைய உபதேசங்களையும் மீறி ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூஃபாவிற்கு புறப்படுவ தயாராக இருந்தார்கள் என்பதையும், கூஃபாவிற்கு அவர்கள் புறப்படுகிற செய்தி யஸீத் இப்னு முஆவியாவிற்கு கிடைத்து யஸீத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களிடத்தில் ஒரு கடிதம் மூலம் எச்சரிக்கை செய்ததையும், அதற்கு அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் யஸீதுக்கு பதில் எழுதியதையும் கடைசியாக பார்த்தோம். இப்போ கூஃபாவில் என்ன நடந்து கொண்டிருந்தது? அதாவது ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் புறப்படுவதற்கு தயாராகிவிட்டார்கள். இன்னும் ஓரிரு தினங்களில் மிகச்சரியாக ஒரு தினம் முடிந்துவிட்டால் அவர்கள் புறப்பட்டு விடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும்போது எந்த கூஃபாவை நோக்கி இவர்கள் வருவதற்கு தயாராக இருந்தார்களோ அந்த கூஃபாவினுடைய ஸ்டேட்டஸ் என்ன, அங்கே என்ன நடந்து கொண்டிருந்தது? முஸ்லிம் இப்னு உகைல் ரலியல்லாஹு அவர்கள் அங்கே போனார்கள்ங்கிறதுலாம் நமக்கு தெரிஞ்சு. அங்கே போய் அவர்கள் என்ன செய்தார்கள்? ஏன்னா அவர் எழுதிய கடிதத்தை வைத்துத்தான் ஹுசைன் அலிலான் என்ன செஞ்சாங்க? இறுதி முடிவு எடுத்து இதோ புறப்படுவதற்கு தயாராகிவிட்டார். கூஃபால என்ன நடக்குதுன்னா, இந்த 12,000 பேர் இரவோடு இரவாக ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஆதரவு தரப்போகிறோம் என்று சொல்லி இடத்திலே பைஅத் செய்த விவகாரம் எல்லாம் அங்கே கூஃபாவின் பொறுப்பாளராக இருந்த நுஅமான் இப்னு பஷீர் அல் அன்சாரி ரலியல்லாஹு அவர்களுக்கு தெரிய வருகிறது. நான் நேற்றைய உரையில் உங்களுக்கு குறிப்பிட்டேன், மக்கா, மதீனா, கூஃபா, பஸ்ரா இந்த 4 மாகாணங்களின் பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிற, ஆளுநர்களாக நியமிக்கப்பட்டிருப்பவர்களை சுற்றித்தான் இந்த கர்பலா சம்பவம். அப்போ மக்காவை பொறுத்த வரைக்கும் அம்ர் இப்னு ஸயீத் இப்னு ஆஸ் இருந்தார், மதீனாவை பொறுத்த வரைக்கும் மர்வான் இப்னு ஹக்கம் இருந்தார், கூஃபாவை பொறுத்த வரைக்கும் இதோ நுஅமான் இப்னு பஷீர் அன்சாரி, பஸ்ராவை பொறுத்த வரைக்கும் தான் அந்த ஷைத்தான் இப்னு ஜியாத் இருந்தார். இப்போ கூஃபாவில் யார் இருக்கிறா? இப்போ கரெக்டா இந்த சம்பவம் நடைபெறும் போது நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அவர்கள் இருந்தார். அவர் ஒரு சஹாபி, பேணுதல் மிக்கவர், நபித்தோழர், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே இஸ்லாத்தை ஏற்று அஹ்ல பைத்தின் மீது அக்கறையும் ஆர்வமும் பாசமும் கொண்ட ஒரு சிறந்த மனிதர். அப்போ அவருக்கு என்ன செய்து அரசல் புரசலாக தகவல் வருகிறது. என்னதான் இவர்கள் இரவோடு இரவாக ரகசிய கூட்டம் நடத்தி 12,000 பேரை அவர்கள் கூட்டத்தை நடத்தி முடித்து விட்டாலும் கூட யஸீத் இப்னு முஆவியாவின் நிர்வாகத்தில், அதுவும் உளவுத்துறை மிகவும் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிர்வாகத்தில் விவகாரம் போகாமல் இருக்காது இல்லையா? விவகாரம் வந்துடுச்சு. வந்தவுடனே என்ன செய்யறாரு? கூஃபாவில் இருக்கிற எல்லா பொதுமக்களையும் கூட்டுகிறார். பையத் செய்து கொடுத்தவங்க கொடுக்காதவங்க என்று யாரெல்லாம் இருக்கிறார்களோ எல்லாரையும் கூப்பிட்டு வைத்து ஒரு பொது உரை நிகழ்த்துகிறார். என்ன நிகழ்த்துகிறார்? இத்தகுல்லாஹ் இபாதல்லாஹ், அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வலா துஸ்ரிஉ இலல் ஃபித்னதி வல் ஃபுர்கா, குழப்பம் செய்வதிலும் பிரிவினை உண்டாக்குவதிலும் தயவு செய்து நீங்கள் யாரும் ஈடுபட்டு விடாதீர்கள். ஃபஇன்ன ஃபீஹா, இந்த குழப்பம் ஏற்பட்டால் என்ன நடக்கும் தெரியுமா? யுஹ்லகுர் ரிஜால், ஆண்கள் எல்லாம் அழிக்கப்படுவார்கள். வதுஸ்ஃபகுத் திமா, ரத்தங்கள் எல்லாம் ஓட்டப்படும். வதுஹ்சபுல் அம்வால், பொருளாதாரங்கள் சீரழிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, இன்னி லம் அக்துல் மன் லம் யுகாத்தில்னி. இதைத்தான் நீங்க கவனிக்கணும். பொது உபதேசம் செஞ்சுட்டு அடுத்து என்ன செய்யறாருன்னா, தன்னுடைய அந்த பண்பை அந்த மக்களுக்கு சொல்கிறார். இன்னி லம் அக்துல் மன் லம் யுகாத்தில்னி, என்னோடு போரிடாதவர்களோடு நான் போரிட மாட்டேன். வலா அஸிபு அலா மன் லா யஸிபு அலைய, என்னிடத்தில் நேரடியாக எதிர்க்காதவரை நானும் எதிர்க்க மாட்டேன். வலா உஷாதிமுக்கும் வலா தஹர்ரஷு பிக்கும், நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள், ரகசியமாக என்ன செய்கிறீர்கள் என்பதை எல்லாம் நான் தோண்டி துருவ மாட்டேன்.
வலா ஆஹுது பில் குர்ஃபி வலா தன்னதி வலா துஹமதி. தெளிவான ஆதாரம் இல்லாமல் அங்கு வருகிறது, தகவல் வருகிறது, இங்கு வருகிறது என்கிற ரீதியில் நடவடிக்கை எடுக்க மாட்டேன். வலாக்கின் இன் அபுதைத்தும் சஃபஹதக்கும் லீ, நீங்கள் செய்யக்கூடிய காரியத்தை பகிரங்கமாக எனக்கு நீங்கள் தெரியப்படுத்தினால், வனகஸ்தும் பைஅத்தக்கும், நீங்கள் செய்து கொடுத்திருக்கிற பையத்தை நீங்கள் முறித்தீர்கள் என்பது எனக்கு பகிரங்கமாக தெரிந்தால், அதாவது வகாலஃப்துக்கும் இமாமுக்கும், உங்களுடைய இமாமிற்கு நீங்கள் பகிரங்கமாக முரண்படுகிறீர்கள். இங்கே இமாம் என்றவர் சொல்வது யஸீத் இப்னு முஆவியா, உங்கள் தலைவருக்கு நீங்கள் மாற்றமாகத்தான் நடந்து கொண்டிருக்க என்பது எனக்கு பகிரங்கமாக தெரிந்தால் தான் நான் என்ன செய்வேன், உங்களோடு போரிடுவேன், உங்கள் மீது நடவடிக்கை எடுப்பேன் அப்படிங்கிறது பகிரங்கமா சொல்றேன். இது எப்படி இருக்குது இந்த உரை? இந்த உரையை பொறுத்த வரைக்கும் இவர் யஸீத் இப்னு முஆவியாவினுடைய அரசாங்கத்தின் கீழ் கூஃபாவின் ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்கிற இவர் அரசாங்கத்திற்கு சார்பாக ஒரு அறிக்கை விடுகின்ற அதே நேரத்தில் கூஃபாவாசிகளின் செயலை ஒட்டுமொத்தமாக கண்டிப்பதாக தெரியவில்லை. இவர் என்ன சொல்றாரு, நீங்க ரகசியமா பண்ணீங்கன்னா நான் கண்டுக்க மாட்டேன், எனக்கு தெளிவா ஆதாரம் இல்லாவிட்டால் நான் ஏன். இவர் ஒரு இஸ்லாமிய மரபை, இஸ்லாமிய பேணுதலை, தன்னிடத்தில் இருக்கிற இஸ்லாமிய ஒழுக்கத்தை நிலைநாட்டும் விதத்திலே இப்படி பொதுவாக ஒரு உரை நிகழ்த்துகிறார். அப்ப இந்த உரை மூலம் நமக்கு என்ன விளங்குதுன்னா, நொமான் இப்னு பஷீர் அவர்கள் மிக சிறந்த நபி தோழர். உசைன் இப்னு அலி அவர்களுக்கு ஆதரவாக இந்த மக்கள் செய்வது, அவருக்கு அரசாங்க ரீதியாக அதில் உடன்பாடு இல்லாவிட்டாலும் கூட இவர் என்ன செய்ய மாட்டேங்கிறாரு, நான் உங்களை நீங்கள் பகிரங்கமாக உங்கள் காரியத்தை செய்யாத வரைக்கும் உங்களுக்கு இடையூறு தரமாட்டேன் என்று அவர் சொல்வது எப்படி இருக்கிறது என்றால், கூஃபாவாசிகளை எச்சரிக்கின்ற அதே நேரத்தில், மேலோட்டமாக எச்சரிக்கை செய்கிற அதே நேரத்தில் அவர்கள் மீது ஒரு பெரிய நடவடிக்கை எடுத்ததை போல் தெரியல. அங்கதான் இவர்கள் யாரு, இந்த ஃபித்னா விரும்பிகள் வேலை செய்ய ஆரம்பிக்கிறார்கள். இப்படி ஒரு காரியத்தை இவர் முடிச்சதுக்கு அப்புறம், இந்த உரை நிகழ்த்தியதற்கு அப்புறம், அப்துல்லா இப்னு முஸ்லிம் இப்னு சயீத் அல் ஹதரமி, ஹதரமௌத் என்கிற நகரத்தைச் சேர்ந்த அஹ்ல பைத்திற்கு எதிராக செயல்படக்கூடிய கூட்டத்தைச் சேர்ந்த இவர் நேரடியாக யாரிடத்தில் வருகிறார் என்றால், இந்த நொமான் இப்னு பஷீர் அவர்களிடத்திலே வருகிறார். என்ன அமீர் அவர்களே, நீங்க செஞ்சிருக்கிற உரையை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய நடவடிக்கைகளை, செயல்பாடுகளை ஒரு அடக்கி ஒடுக்கிற மாதிரி எல்லாம் இல்லையே. வஹிய தரீகத்துல் முஸ்ததஅஃபீன், பலகீனர்களுடைய வழியாக உங்கள் வழி இருக்கிறது, நீங்கள் இப்படி செய்யக்கூடாது, உங்களுடைய அரசாங்கத்தை ஏவி விடுங்கள் அவர்கள் மீது, உங்கள் காவல்துறையை கட்டவிழ்த்து விடுங்கள் அவர்கள் மீது, உங்களுடைய ராணுவ பலத்தை பயன்படுத்துங்கள் அவர்களுக்கு எதிராக அப்படின்னு என்ன செய்யறாரு, ஸ்க்ரூ கொடுக்கிறார். யாருக்கு? மக்காவுடைய அமீருக்கு. யாருக்கு எதிராக? ஹுசைனுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய கூஃபாவாசிகளுக்கு எதிராக. அப்ப இவர் சொல்றாரு, என்ன சொல்கிறார், யுராகிபுல்லாஹ் ஃபீ சியாஸத்திஹி, என்னுடைய காரியத்தை அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். என்னுடைய காரியத்தை யார் கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறார்? அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். அதனால் நீங்கள் சொல்வதை போலலாம் நான் செய்ய மாட்டேன், பகிரங்கமாக எனக்கு தெரிந்தால்தான். அவர்களுடைய நடவடிக்கை உண்மையிலேயே இமாமிற்கு, ஹிலாஃபத்திற்கு எதிராக போய்கொண்டிருக்கிறது என்பது எனக்கு பகிரங்கமாக தெரிந்தால்தான் நான் நடவடிக்கை எடுப்பேன் என்று சொன்னவுடன் என்ன நடக்குது, இவர் இங்க வேலைக்கு ஆக மாட்டாரு. யாரு? நொமான் இப்னு பஷீர் இங்கே வேலைக்கு ஆக மாட்டார் என்று முடிவு செய்த இந்த பனு உமையாக்களின் ஆதரவாளர்கள் எல்லாம் யஸீதுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார்கள். என்ன கடிதம்? கூஃபாவாசிகள் இப்படி ரகசிய கூட்டம் போடுகிறார்கள், ஹுசைன் வரப்போகிறார் என்பது உங்களுக்கு தெரியும், ஆனால் இங்க இருக்கிற உங்கள் பிரதிநிதியோ, கூஃபாவில் அமீராக இருக்கக்கூடிய நொமான் இப்னு பஷீரோ அவர்களுக்கு எதிராக என்ன செய்ய மாட்டேங்கிறாரு, ஒரு துரிதமான நடவடிக்கை எடுக்க மாட்டேன் என்கிறார். அவர்களுக்கு எதிராக தன்னுடைய அரசாங்கத்தை கட்டவிழ்த்து விட மாட்டேன் என்கிறார். ஆதலால் யஸீதே, நீங்கள் தான் இதற்கு ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்ற உடனே என்ன செய்கிறார் இவர், யஸீத் இப்னு வலீத் உடனே அவரை ஆட்சி பொறுப்பிலிருந்து மாற்றி விடுகிறார். யார? கூஃபா தேசத்தின் பொறுப்பாளராக இருந்த, கூஃபா தேசத்திற்கு அமீராக இருந்த அந்த நொமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மாற்றிவிட்டு அங்கே எங்க பஸ்ராவில் பொறுப்பாளராக இருந்த உபைதுல்லா இப்னு ஜியாதுக்கு அந்த பொறுப்பை கொடுக்கிறார். உதாரணமா எப்படி இந்த பொறுப்பு பகிர்ந்தளிக்கப்படும் என்றால், இப்போது நம்முடைய காவல்துறையை எடுத்துக்கொள்ளுங்கள். காவல்துறையில் சரகம் என்று ஒன்றை வைத்திருக்கிறார்கள். எப்படி நாம் மாவட்டம், மண்டலம் என்று வைத்திருக்கிறோமோ அது போன்று ஒரு சில பகுதிகளை ஒருங்கிணைத்து சரகம் என்று அவர்கள் வைத்திருப்பார்கள். ஒரு சரகத்திற்கு ஒரு குறிப்பிட்ட அதிகாரி இருப்பார். அந்த அதிகாரி இறந்து விட்டாலோ அல்லது அதிகாரி மாற்றல் எடுத்து போய்விட்டாலோ, அதாவது டிரான்ஸ்பர் வாங்கிட்டு போயிட்டாலோ, அவரிடத்தில் இன்னொரு நபர் பணிக்கு நியமிக்கப்படும் வரை பக்கத்து மாகாணத்தில் இருக்கக்கூடிய பக்கத்து சரகத்தில் உள்ள அந்த டிஐஜி என்ன செய்வாரு, இதை சேர்த்து கவனிப்பார். ஒரு குறிப்பிட்ட மினிஸ்டர் ஒரு இலாக்காவை கவனிச்சுக்கிட்டு இருக்கிறார், டக்குனு மண்டையை போட்டுட்டார், அல்லது ஆட்சி மந்திரிகள் இங்க மாத்திர மாறியாச்சு, அப்ப மந்திரி மாற்றப்பட்டு விட்டார் என்றால் இன்னொரு மந்திரிக்கு இவர் பொறுப்பும் சேர்த்து வழங்கப்படும்.
அதே மாதிரிதான் யஸீத் இப்னு முஆவியா என்ன செய்கிறார்? இப்போது இந்த நேரத்தில் கூஃபாவாசிகளின் கொட்டத்தை அடக்க வேண்டுமானால் அதற்கு ஒரு சரியான ஆளை நியமிக்க வேண்டும் என்று அவர் கருதி இந்த சாலிகான நல்ல மனிதரை, அமைதியான சாதுவான நல்ல மனிதரை பொறுப்பில் இருந்து இறக்கிவிட்டு இந்த காட்டு மிராண்டிற்கு இந்த பதவியை கொடுக்கிறார். ஏன் யஸீத் இந்த பதவியை இப்னு ஜியாதிற்கு தர வேண்டும் என்றால், இப்னு ஜியாதின் தந்தையாக இருந்தாரே ஜியாத், அந்த ஜியாதிற்கும் முஆவியாவிற்கும் நல்ல தொடர்பு இருந்தது. 20 ஆண்டு கால முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுவுடைய খিলাফத்தில் ஜியாதிற்கு ஒரு முக்கியமான பகுதி இருந்தது, முக்கியமான ஒரு அங்கம் ஜியாதிற்கு கொடுத்து வைத்திருந்தார். அப்போ ஜியாத் இறந்ததற்கு பிறகு ஜியாத் மீது இருந்த நல்ல பாசத்தினால, சில பேருக்கு அரசாங்க உத்தியோகம் வாப்பா போனவன மகனுக்கு கிடைக்குதா இல்லையா, அதே போன்று அந்த ஜியாத் என்கிற மனிதர் மீது இருந்த அக்கறையின் காரணத்தினால் ஜியாதிற்கு பிறந்த உபைதுல்லா பின் ஜியாதிற்கு அங்கே வாலி போஸ்ட், அமீர் போஸ்ட். அப்போ உபைதுல்லா பின் ஜியாத் இயற்கையிலேயே துரிதமாக கொஞ்சம் வேகமாக நடவடிக்கை காட்டக்கூடியவன், இளைஞராக சிறுவயதாக இருந்த காரணத்தினால் உபைதுல்லா இப்னு ஜியாத் தான் கூஃபாவாசிகளின் கொட்டத்தை அடக்குவதற்கு சரியானவர் என்று நினைத்து ஹுசைன் அலி அவர்களுக்கு எதிராக அல்ல, நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், ஹுசைன் அலி அவர்களுக்கு ஆதரவு தருகிறேன் என்று இங்கே உள்ளே இருந்து குழப்பம் செய்து கொண்டிருக்கிற இந்த கூஃபாவின் குப்பைகளை அடக்குவதற்கு இந்த இப்னு ஜியாத் தான் சரியான ஆள் என்று எண்ணி பஸ்ராவில் இருந்து அவருக்கு டிரான்ஸ்பர் செய்கிறார். நைட்டோட நைட்டா இப்னு ஜியாத் காத்திருந்த அந்த கனி கடிப்பதற்கு கிடைத்ததை போல் இரவோடு இரவாக தன்னுடைய உடன் பிறந்த சகோதரன் உஸ்மான், அவருடைய பேரு, அவர் என்ன செய்யறாரு, தன்னுடைய இடத்திலே அமீராக நியமித்து விட்டு, பொறுப்பாளராக நியமித்து விட்டு, முக்கியமான அதிகாரிகளை எல்லாம் கூப்பிட்டுக் கொண்டு எங்க போறாரு, கூஃபாவிற்கு வருகிறார். முக்கியமான அதிகாரிகள், என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் சொல்லுவோமே, அந்த மாதிரி என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு, பெரிய அதிகாரிகளை எல்லாம் கூப்பிட்டுக் கொண்டு, இவனுக்கு போகும்போது ஒரு பெரிய மன்னரை போல் போக வேண்டும் அப்படின்னா ஒரு பெரிய படையோட போனாதானே, இரவோடு இரவாக படைகளை கூப்பிட்டுக் கொண்டு, அதிகாரிகளை கூப்பிட்டுக் கொண்டு என்ன செய்கிறான், தலையில் ஒரு கவசம் போல் அணிந்து கொண்டு முகத்தை காட்டாமல் என்ன செய்கிறான், தன்னுடைய குதிரையில் படைப்பட்டாளத்தோடு போய் கொண்டிருக்கிறான். எங்கிருந்து பஸ்ராவில் இருந்து கூஃபாவுக்கு. இங்கதான் இவன் கூட்டத்தோடு வருவதை, கூஃபாவின் எல்லைக்கு இவன் வரும்போது சில மக்கள் அதை கவனிக்கிறார்கள். அந்த மக்கள் யாருடைய வருகை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள், ஹுசைனுடைய வருகை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறார்கள். இவன் தலையை மறைத்து தலைக்கவசத்தை அணிந்து கொண்டு முகத்தை காட்டாமல் ஒரு சில உறுப்பினர்களோடு ஒரு சில மக்களோடு இவன் வருவதை கண்டவுடன் ஹுசைன் தான் வந்து விட்டார் என்கிற அந்த தகவல், ஹுசைன் தான் வந்து விட்டார் போலும் என்றவர்கள் நினைத்துக் கொண்டு உடனே அந்த எல்லோருக்கும் SMS இன்றைக்கு நாம் அனுப்புவதை போல் உடனே தகவல்கள் பரிமாறப்படுகிறது. ஹுசைன் இப்னு அலி வந்து விட்டார், நாம் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த ஹுசைன் இப்னு அலி கூஃபாவின் எல்லையை நெருங்கி விட்டார் அப்படின்னு செய்தி பரவன உடனே, எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு போகும்போது வரவேற்பதற்காக நீண்ட நெடிய கூட்டம் காத்திருந்ததோ, அதே போன்று வரக்கூடிய இந்த ஷைத்தானை, வரக்கூடிய இந்த மனித மிருகத்தை ஹுசைன் இப்னு அலி என்று நினைத்துக் கொண்டு எல்லோரும் வாசல் நின்று கொண்டு காத்துக் கொண்டிருக்கிறார். அவனுக்கே தெரியல, என்னடா இவ்வளவு பெரிய எதிர்பார்ப்பு, இவ்வளவு பெரிய வரவேற்பு நமக்கு, அவனுக்கு தெரியும் நம்ம கெபாசிட்டி என்னன்னு, நமக்கா இவ்வளவு பெரிய வரவேற்பு. அவன் போய்கிட்டே இருக்கிறான். போற வழியில எல்லாம் மக்கள் சலாம் சொல்லுகிறார்கள். சலாம் சொல்லக்கூடிய மக்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னா விவகாரம் இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் இப்னு ரசூல், அஸ்ஸலாமு அலைக்கும் இப்னு அலி, அஸ்ஸலாமு அலைக்கும் இப்னு ஃபாத்திமா அப்படின்னு என்ன அர்த்தம்? அலியின் மகனே அஸ்ஸலாமு அலைக்கும், ரசூலுல்லாஹ்வின் பேரனே அஸ்ஸலாமு அலைக்கும், ஃபாத்திமாவின் மைந்தனே அஸ்ஸலாமு அலைக்கும். இவனுக்கு அப்போதான் விவகாரம் புரியுது. ஓ, இந்த மூஞ்சிக்கு தான் ஹுசைனுக்கு பாதுகாப்பா, இந்த முகங்கள் தான் ஹுசைனுக்கு ஆதரவா, எல்லா முகங்களையும் போற வழியிலே ஸ்கேன் பண்ணிடுறான். எப்படிப்பட்ட ஆளாக இருந்திருப்பான் பாருங்கள் இந்த இப்னு ஜியாத், உபைதுல்லா இப்னு ஜியாத். அப்போ போகின்ற வழிநெடுகிலும் இவனுக்கு யாரெல்லாம் இப்னு அலி என்கிற பெயரை சொல்லி, இப்னு ஃபாத்திமா என்கிற பெயரை சொல்லி, இப்னு ரசூலுல்லாஹ் என்ற பெயரை சொல்லி அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னார்களோ, அப்படி சலாம் சொன்ன எல்லா முகங்களையும் ஸ்கேன் செய்து அவனுக்கு ஒரு பிக்சர் வந்துருது. சோ இந்த ரூட்ல தான் ஹுசைன் இப்னு அலிக்கு ஆதரவாளர்கள். பாருங்கள், 12,000 பேரை ரகசியமாக வைத்து கூட்டம் போட்டு ஹுசைனுக்கு ஆதரவு தந்தவர்கள் எந்த ஒரு முகாந்திரமும் இல்லாமல், முன்னேற்பாடும் இல்லாமல் வரக்கூடிய மனிதர் எப்படி நம்முடைய ஊரிலே காக்கி சட்டை போட்டுக்கொண்டு ஒரு என்னது கூர்க்கா வந்து நின்னா கூட போலீஸ் அதிகாரி என்று பயப்படுவோமோ, காக்கி சட்டை போட்டுக்கொண்டு கண்டக்டர் வந்தாலும் பெரிய டிஐஜி வந்துட்டாலும் பயப்படுவோமோ, அதே போன்று குதிரையில் தலைக்கவசம் போட்டுக்கொண்டு வருவது இப்னு ஜியாத், வருவது சாக்கடை. ஆனால் அந்த சாக்கடையில் சந்தனம் என்று நினைத்துக் கொண்டு எல்லாரும் சாக்கடை. ஓ, கெட்டு நேரா உள்ள போன உடனே என்ன செய்கிறான், முதலில் ஹுசைனுக்கு ஆதரவாளர்கள் யார் அப்படிங்கிற நேர் லிஸ்ட் உடனே ரெடி ஆகும். உடனே அந்த இரவோடு இரவாக அவன் சார்ஜ் எடுத்த
ஹுசைனுக்காக இங்கே ஒரு பிரதிநிதி வந்திருக்கிறார். அந்த ஹுசைன் முஸ்லிம் இப்னு உகைல் வந்திருக்கிற செய்தி வரைக்கும் கேதர் பண்ணிட்டான் ஒரே நாள்ல. சுப்ஹானல்லாஹ், எப்படி வேலை செய்திருக்கிறார்கள் பாருங்கள். உடனே நேரடியாக போய் முஸ்லிம் இப்னு உகைலை ஒப்படையுங்கள் என்று சொன்னால் அந்த மக்கள் ஒப்படைக்க மாட்டார்கள். முஸ்லிம் இப்னு உகைல் யார் உங்களுக்கு தெரியுதா? யாரு? ஹுசைன் அலிலாவுடைய கசின் பிரதர். ஹுசைன் அலிலானு ஒரு வெள்ளோட்டம் பார்ப்பதை போல் முன்னோட்டம் பார்ப்பதை போல் கூஃபா இருக்கிற இந்த குப்பைகள் உண்மையிலேயே ஒழுங்காக இருக்கிறார்களா என்பதை அவதானிப்பதற்காக அனுப்பி வைக்கப்பட்ட ஹுசைனின் நேரடி பிரதிநிதி நம்பிக்கை நட்சத்திரம் தான் இந்த முஸ்லிம் இப்னு உகைல். அப்போ இவன் என்ன செய்யறான்? முஸ்லிம் இப்னு உகைலை முதலில் பிடிக்க வேண்டும். உடனே ஷாம் தேசத்திலிருந்து ஒரு ஆளை வர வைக்கிறான். எல்லாம் உடனே ஷாம் தேசத்தில் இருக்கக்கூடிய ஒருவரை பிடித்து என்ன செய்கிறான்? அவரிடத்தில் ஒரு 3000 திர்ஹத்தை கையில் கொடுக்கிறான். எவ்வளவு திர்ஹம்? 3000 திர்ஹத்தை கையில் கொடுக்கிறான். 3000 வெள்ளிக்காசு. திர்ஹம் தீனார் என்பது அந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் தங்க காசிற்கும் வெள்ளி காசிற்கும் பயன்படுத்தப்பட்ட வாசகம். நாணயம் என்று வைத்துக் கொள்ளுங்கள், கரன்சி. 3000 திர்ஹத்தை கையில கொடுத்து, எப்பா உன் கையில இந்த 3000 திர்ஹத்தை வச்சுக்கோ, இந்த கூஃபாவில் இருக்கக்கூடிய பெரிய பள்ளிவாசலுக்கு போ, அங்கே யாராவது முஸ்லிம் இப்னு உகைலுக்கு ஆதரவாளர் உனக்கு கிடைப்பான். நீ நைசா பேசி தந்திரமாக பேசி முஸ்லிம் இப்னு உகைலை பற்றிய விவரங்களை எனக்கு இப்போதே என்னுடைய டேபிளுக்கு வந்தாவன்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டு அனுப்பி வைக்கிறான். 3000 வெள்ளி காசுகளை வைத்துக் கொண்டிருந்த இவன் என்ன செய்வது என்பதை யோசித்துக் கொண்டு நேரடியாக மஸ்ஜிதிற்குள் நுழைகிறான். மஸ்ஜிதுல் ஜாமியா, அங்கிருந்த பெரிய பள்ளிவாசலுக்குள் நுழைகிறான். அங்கே பார்க்கிறான். எப்படி முஸ்லிம் இப்னு உகைல் பேரை சொல்லி கேட்க முடியாது. கேட்டா இவன் இப்னு ஜியாத் ஆளுங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சுக்கிட்டு சொல்ல மாட்டார்கள் என்பதை எல்லாம் கணக்கு போட்டு எப்படிரா ஆளை கவர் பண்றது, எப்படிரா ஆளை கேட்ச் பண்றது ஒரு பிளான் பண்றான். சுத்தி சுத்தி பாக்குறான். அங்க நம்ம அஸ்பத் பாய் மாதிரி ஒரு ஆளு நல்லா தாடி வச்சுக்கிட்டு, பெரிய தாடி வச்சுக்கிட்டு, நல்ல அழகான ட்ரெஸ் போட்டுக்கிட்டு, தொழுது நல்லா கிட்ட நிறைய துவா கேட்டுக்கிட்டு ரொம்ப நேரம் நோட் பண்றான். ஓகே, இவர் நல்ல மனுஷனா இருக்கிறத பார்த்தா கண்டிப்பா இவன் இப்னு ஜியாதோட ஆளா இருக்க மாட்டான். இவன் நல்ல மனுஷனா இருக்கிறத பார்த்தா இவர் யாருடைய ஆளாக இருக்க மாட்டார், இப்னு ஜியாதுடைய ஆளாக இருக்க மாட்டார். கண்டிப்பாக இவர் ஹுசைன் இப்னு அலிக்கு ஆதரவாளராகத்தான் இருப்பார். அவரால் தான் ஒரு யோகிய மனிதன் நம் கண் முன்னால் தெரிகிறார் என்பதை புரிந்து கொண்டு அவர் தொழுது முடிக்கும் வரை அவருக்காக காத்துக்கொண்டே இருக்கிறான் இந்த மனிதன். அவரும் நிதானமாக தொழுது விட்டு, நிதானமாக சலாம் வாங்கிவிட்டு, திக்ருகள் எல்லாம் செய்துவிட்டு எழுந்துவதற்கு எத்தனைத்த போது அதுவரைக்கும் காத்துக் கொண்டிருந்த இவன் நேரடியாக அவரிடத்திலே போய் அமர்கிறான். அமர்ந்து அவன் சொல்லுகிறான், நான் ஷாம் தேசத்திற்கு வந்திருக்கிறேன், நான் ஷாம் தேசத்தில் வந்திருக்கிறேன். முஆவியாவிற்கு எதிரானவன் நான், முஆவியாவின் குடும்பத்தினருக்கு எதிரானவன் நான், அஹ்லே பைத்தை நேசிக்கக்கூடியவர்களில் ஒருவன் நான். ஹுசைன் இப்னு அலி வருவதெல்லாம் எனக்கு தெரியும். அதான் எல்லாருக்கும் தெரியுமே. இவன் பாருங்க, ஹுசைன் இப்னு அலி வருவதெல்லாம் எனக்கு தெரியும். ஹுசைன் இப்னு அலிக்கு இங்கே ஆதரவாளர் ஒருவர் வந்திருக்கிறார் என்பதும் தெரியும். அவர் தன்னுடைய இந்த விவகாரங்களை கவனிப்பதற்காக நான் அவருக்கு டொனேஷன் கொடுப்பதற்காக இந்த 3000 ரூபாய் வச்சிருக்கிறேன். 3000 என்பது அன்றைக்கு இருந்த 3000 திர்ஹம் இன்றைக்கு ஒரு 3 கோடி இருக்கும். அது ஒரு 30 லட்சமாவது இருக்கும். இவ்வளவு பெரிய அமௌண்ட் என்கிட்ட இருக்குது. இந்த அமௌண்ட் நான் என்ன செய்யணும்? அவரிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அதுவும் என் கையால் நான் கொண்டு போய் சேர்த்து அவரிடத்தில் ஒப்படைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்களேன் அப்படிங்கிற. இவரோ தாடி வைத்த நல்ல மனிதர், தொழுகையில் இபாதத்தில் பேணுதலானவர், வரக்கூடியவர் வருவது தன்னிடத்தில் பேசிக் கொண்டிருப்பது சந்தனமா சாக்கடையா என்பதை இனம் காண தெரியாவிட்டாலும் கொஞ்சம் உஷாராகிறார். டக்குன்னு திருப்பி ஒரு கேள்வி கேட்கிறார். ஏன்பா பள்ளிவாசல் இவ்வளவு பேர் இருந்தாங்களே, எல்லாத்தையும் விட்டுட்டு ஏன்பா என்கிட்ட கேட்ட கேட்கிறாரு. இவ்வளவு பேர் பள்ளிவாசல் இருந்தாங்களே, இத்தனை பேர் இந்த பள்ளிவாசல் இருக்கும்போது எல்லாரையும் விட்டு விட்டு ஏனப்பா சகோதரா என்னிடத்தில் வந்து கேட்டாய்? அதற்கு அவன் சொன்னான் பாருங்க ஒரு பதில். இந்த பதிலை யார் வேண்டுமானாலும் நம்மிடத்துல சொல்ல ரொம்ப உஷாரா இருக்கும். உங்க முகத்துலதான் அந்த நூறு எனக்கு தெரிஞ்சதுன்னு போட்டாங்க. என்ன மாதிரி ஏமாத்திருக்கார். சுப்ஹானல்லாஹ். உங்கள் முகத்தில் தான் சீமாகும் ஃபீ வுஜூஹிஹிம் குர்ஆன்ல ஒரு வசனம் வரும். அவர்கள் முகங்களில் சஜிதா செய்த அடையாளங்கள் என்று சஹாபாக்களை அந்த வசனம் வர்ணிக்கும். அந்த வசனத்திலிருந்து ஒரு பிட்டை எடுத்து உங்கள் முகத்தில் தான் நூறு தெரிகிறது, அதனால் தான் உங்களிடத்தில் கேட்டோன்னே அவருக்கு கொஞ்சம் குஷி ஆயிடுச்சு. மாஷா அல்லாஹ், பரவாயில்லடா. டக்குன்னு ஆனாலும் நிலைமையை சமாளித்து கண்ணு வைக்காதங்கிறார். அதில் பாருங்க, அந்த சந்தர்ப்பத்திலும் கூட அந்த தோழர்களின் வெள்ளை மனதை பாருங்கள், அந்த தோழர்களின் வெள்ளாந்தியான சிந்தனையை பாருங்கள். பேசிக் கொண்டிருப்பது விஷம் என்று கூட தெரியாமல், பேசிக் கொண்டிருப்பது அது ஒரு நஞ்சு என்று கூட தெரியாமல் என்ன செய்கிறார்கள்? கண் வைக்காதீர்கள், நேரடியாக ஒப்புக்கொள்ளாதீர்கள் அப்படின்னு அவருக்கு கொஞ்சம் போதனை பண்ணிட்டு, நானும் யாருடைய ஆதரவாளர் தான்? ஹுசைன் இப்னு அலியின் ஆதரவாளர் தான். ஹுசைனுடைய தூதுவர் எங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறார்.
எங்களுடைய ஆதரவில் தான் இருக்கிறார், நீங்களும் அவருக்கு ஆதரவாளர் தானா? ஆமாம், நானும் அவருக்கு ஆதரவாளர். அப்படியானால் அல்லாஹ்வின் மீது ஒரு சத்தியம் செய்யுங்கள். அதனையும் அவர் கரெக்டா தான் இருக்கிறார். அல்லாஹ்வின் மீது ஒரு சத்தியம் செய்யுங்கள். என்ன சத்தியம்? நான் உங்களிடத்தில் சொல்லக்கூடிய உண்மையை யாரிடத்திலும் சொல்ல மாட்டேன் என்று சொல்லி அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்து சொல்லுங்கள், நான் உங்களை அவர் இருக்கிற இடத்திற்கு அழைத்து செல்கிறேன் அப்படின்னு சொன்ன அவனும் அல்லாஹ் மேல சத்தியமா? அது அவர்களுக்கு என்ன பெரிய விஷயமா? சத்தியம் என்பது சர்க்கரை பொங்கல் அவர்களுக்கு. உடனே என்ன செய்து விடுகிறார்? அல்லாஹ்வின் மீது ஆணையாக இந்த உண்மையை யாரிடத்திலும் நான் சொல்ல மாட்டேன், நான் மனமாற என்ன செய்கிறேன், அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டுத்தான் உங்களோடு வருகிறேன் என்று சொன்ன உடனே இதில் என்ன செய்கிறார்? அவ்வளவு ஒரு ரகசிய ஒரு கட்டுக்கோப்பான பகுதிக்குள் ஒரு காவலுக்குள் இருந்த முஸ்லிம் உக்கையில் இருந்த இடத்திற்கு என்ன செய்கிறார்? இந்த நல்ல மனிதர் ஹுசைனுடைய ஆதரவாளர் இவருக்கு பையன் செய்து கொடுத்த அந்த குப்பைகளிலும் அந்த சாக்கடையிலும் இருந்த இந்த சந்தனம் என்ன செய்யறாங்க? கூட இருந்து அவரை அழைத்துக் கொண்டு நேராக முஸ்லிம் இப்னு உக்கைல் ரலியல்லாஹு அன்ஹு இருந்த இடத்திற்கு அழைத்துச் செல்கிறார்கள். அங்க முஸ்லிம் இப்னு உக்கைல் யார் இடத்தில் இருந்தார் தெரியுமா? ஹுசைன் இப்னு அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு முதலாக கடித தொகுப்புகளை கொண்டு வந்தாரே ஹானி இப்னு ஹானி, அவர் வீட்டில் உள்ள ஹானி இப்னு உருவாவின் வீட்டிலே அவர் இருந்தார். யாருடைய வீட்டுல? ஹானி இப்னு உருவா என்று சொல்லப்படக்கூடியவர்கள் எல்லாம் உண்மையிலேயே நேசம் கொண்ட அஹ்ல பைத்தின் மீது உண்மையிலேயே நேசம் கொண்டவர்கள். கூஃபாவில் உள்ள கொடூரக்காரர்களை போலல்லாமல் அங்கும் இருந்த யோக்கியர்களில் சிலர் இவர். அப்போ இவருடைய வீட்டில் தான் முஸ்லிம் இப்னு உக்கைல் ரலியல்லாஹு அவர்களை பாதுகாப்பாக அவர் வைத்திருந்தார். அப்போ இவன் 3000 திரகத்தை அல்லாஹ்வுடைய பாதையில கொடுக்க போறேன், டொனேஷன் கொடுக்க போறேன், நல்ல காரியத்துக்கு கொடுக்க போறேன் அப்படி இப்படின்னு ஆசை வார்த்தைகள் பேசியவுடன் அதிலே மயங்கி அவர் அப்பாவியாக அவரை அழைத்துக் கொண்டு நேரடியாக முஸ்லிம் இப்னு உக்கைல் இடத்திலே விடுகிறார். எல்லாம் பார்க்கிறான். முஸ்லிம் இப்னு உக்கைல் யார் என்பது அவனுக்கு தெரிந்து விட்டது. யாருடைய வீட்டில் அவர் இருக்கிறார் என்பது தெரிந்து விட்டது. யாருடைய வீட்டுல? ஹானி இப்னு உருவா. இந்த பேரை மனசுல வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான ஆளு. ஹானி இப்னு உருவா என்பவருடைய வீட்டில் தான் முஸ்லிம் இப்னு உக்கைல் இருக்கிறார் என்பதை புரிந்தவுடன் அவனுடைய சமயோஜித புத்தியை பாருங்கள். ஒரு சின்ன சந்தேகம் கூட வந்துவிடக் கூடாது என்பதற்காக வந்த அவன் பொருளாதாரத்தை கொடுத்து விட்டு, காசை கொடுத்து விட்டு, விஷயத்தை அப்சர்வ் பண்ணிவிட்டு உடனே அவன் போகவில்லை. பகல் முழுவதும் அங்கே தங்குகிறான். ஏன் வந்துட்டு கொடுத்துட்டு உடனே போனா என்ன வரும்? ஒரு டவுட் வரும். என்னடா வந்துட்டு உடனே ஆள் ஓடிடுச்சு அப்படின்னா இவன் இப்னு ஜியாதோட ஆளா இருப்பானோ அப்படின்னு ஒரு டவுட் வந்து விடும். அந்த சந்தேகம் கூட வந்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி காசை கொடுத்து விட்டு பகல் முழுவதும் சுமார் சாயந்தரம் வரை, அசருடைய நேரம் வரை அந்த வீட்டிலேயே அமர்ந்து கொண்டிருக்கிறார். யாரு வர்றாங்க, யாரு போறாங்க, யாருடைய வீட்டில் அவர் இருக்கிறார், யாருடைய பாதுகாப்பில் இருக்கிறார், இவர் கடைக்கல தந்தவர்கள் யார், ஆதரவு தந்தவர்கள் யார், எல்லா விஷயம் தெரிந்து கொண்டு இருட்டு வந்த போது மக்ரிபுடைய நேரம் முடிந்ததற்கு பிறகு நேரா இப்னு ஜியாதுடைய இடத்திலே போய் எல்லா விஷயத்தையும் வந்து வைத்து வந்துட்டார். இப்போ 2 விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. யாருக்கு? இப்னு ஜியாதுக்கு 2 விஷயம் தெளிவாக தெரிந்து விட்டது. ஒன்று, வந்திருப்பவர் முஸ்லிம் இப்னு உக்கைல் தான். அடுத்து அவர் தங்கி இருப்பது யாரு? ஹானி இப்னு உருவாவின் இல்லத்தில் தான். இப்போ ஹானி இப்னு உருவாவை வர வைக்க வேண்டும். அதுக்கு ஒரு பிளான் பண்றான் பாருங்க. விஷயம் தெரிஞ்ச உடனே டக்குனு 4 எஸ்கார்ட போட்டு தூக்க வேண்டியதானே? அப்படி தூக்கினால் கூட அரசல் புரசலாக சந்தேகம் வந்து முஸ்லிம் இப்னு உக்கைல் எஸ்கேப் ஆகிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி அந்த ஹானி இப்னு உருவாவின் நண்பர்கள் 2 பேரை வரவழைக்கிறேன். உடனே ஒரே நாள்ல நடக்குது எல்லாம். 2 பேர் வந்த உடனே அஸ்ஸலாமு அலைக்கும் இப்னு ஜியாத் அப்படின்னு அவருக்கு சலாம் சொல்றாங்க. உடனே இவன் வலைக்கும் சலாம் சொல்லிட்டு மாஃபால ஹானி இப்னு உருவா, என்னப்பா எப்பவும் ஒன்னாவே சுத்திக்கிட்டு இருப்பீங்க, 2 பேர் மட்டும் வந்திருக்கிறீங்க, ஹானி எங்க? ஆளை காணோம். உடனே ஏன்னா இவர்களுக்கு தெரியும், இருந்தாலும் வேறு ஏதாவது பதில் சொல்லி மாட்டிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி, இல்ல ஹானி கொஞ்சம் நோயாளியாக இருக்கிறார், அவர் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார், அதனால தான் அவர் வீட்டுல இருக்கிறார். உடனே என்ன உடல்நிலை சரியில்லைங்கிறீங்க? நானும் அவரை கவனிச்சிருக்கிறேன், என்னுடைய ஆட்கள் வந்து என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, பகல் முழுவதும் அவருடைய வீட்டிலேயே தான் இருக்கிறாராமா, இங்கே வருவதே இல்லையா? ஏன் ஒரு சலாம் வந்து சொல்லிட்டு போக கூடாதா? எப்படி போடுறாம இருக்கு. ஏன்னா இந்த ஹானி இப்னு உருவா முக்கியஸ்தர்களில் ஒருவர். ஒரு புதிதாக ஒருவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார், ஒரு அதிகாரி புதிதாக நியமிக்கப்பட்டதா என்னங்க செய்வாங்க? அங்க இருக்கக்கூடிய எல்லா அரசாங்க இயந்திரமும் வந்து குறைந்தபட்சம் அறிமுகம் செய்து கொள்வார்கள். இவர் தான் வட்டாட்சியர், இவர் தான் தாலுகா, இதுக்கு இவ்வளோ, இவருக்கு அவ்வளோ, அது பேசுறதுக்கு வருவாங்களா இல்லையா? அப்போ இங்கே நான் அமீராக நியமிக்கப்பட்டிருக்கிறேன், என்னை சந்தித்து சலாம் கூட சொல்வதற்கு வரக்கூடாதா அப்படின்னு ஒண்ணு மீண்டும் மறுத்தால் சந்தேகம் வந்து விடுமோ என்று பயந்த இவர்கள், இல்லை இல்லை நாங்கள் போய் அழைத்து வருகிறோம் என்று சொல்லி 2 பேர் வீட்டுக்கு போறாங்க. யார் வீட்டுக்கு? ஹானி இப்னு உருவா வீட்டுக்கு போறாங்க. ஹானி இப்னு உருவா வீட்டுக்கு போய் நடந்த சம்பவத்தை சொல்கிறார்கள். இப்படி நாங்கள் கோட்டைக்கு போனோம், அங்கே தலைவர் உங்களை பற்றி விசாரித்தார், உங்களை பார்க்க வேண்டும் என்று ஆவலாக இருக்கிறார், அதனால வாங்க. இவருக்கு மைண்டில் தான் டவுட் வருது.
என்னடா இது, எதுக்கு என்னைய பார்க்கணும், ஊர்ல இவ்வளவு பேர் இருக்கிறாங்களே என்னைய பார்க்கணும். இல்லை இல்ல ஆணி, நீங்கள் சந்தேகப்படாதீர்கள். இப்போ நீங்க வரமாட்டேன்னு சொன்னாதான் உங்க மேல அவருக்கு சந்தேகம் வரும். அவங்க பாருங்க, இப்ப நீங்க வரமாட்டேன்னு சொன்னாதான் உங்க மேல சந்தேகம் வரும். அதனால வாங்க நம்ம போல, ஜஸ்ட் ஒரு விசிட், அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்கு. சரி கூப்பிடுறீங்க, பாசமான பிள்ளைங்க கூப்பிடுறீங்க. அவர் என்ன செய்யறாரு, அவரிடத்தில் இல்லை செல்வதற்கு வாகனம் கூட பக்கத்தில் ஒரு இடத்திலிருந்து என்ன செய்கிறார், தன்னுடைய கோவேரி கழுதை, பகலத் என்கிற கோவேரி கழுதையை வர வைத்து அதில் ஏன் போய் கொண்டிருக்கிறார். போயிட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த கோட்டையில் வாசலுக்குள் வரும்போது அவருக்கு சந்தேகம் இன்னும் அதிகரிக்கிறது. ஒரு சில ஈமான் கொண்டவர்களுக்கு அல்லாஹ் இதயத்தில் அப்படிப்பட்ட அசரீரியை ஏற்படுத்துவார். ஒரு பிரயாணம் செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படிங்கிறது நமக்கு வழி வராது. நமக்கு இன்றைக்கு அது சரியா தவறான்னு சொல்றதுக்கு சாஸ்திரம் கிடையாது இஸ்லாத்தில். இருந்தாலும் அல்லாஹ் ஒரு சிந்தனையை கொண்டு வருவான். வேண்டாம் இது அவ்வளவு, அவர்களே என்ன செய்வார்கள், போக வேண்டும் என்று முடிவெடுத்தவர்கள் கூட போக மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு உள்ளுணர்வு உருவாயின ஹானி ரஹிமஹுல்லாஹ் தாபி அவருக்கு வருகிறது. கோட்டையின் வாசலுக்குள் வந்தவுடன் கொஞ்சம் அவருக்கு சங்கோஜமாக இருக்கவே, சங்கடமாக இருக்கவே கொஞ்சம் தயங்குகிறார். இருந்தாலும் நிலைமையை அவதானித்துக் கொண்டு இவ்வளவு தூரம் வந்துட்டு போகாம இருக்க முடியாது அப்படின்னு நினைச்சு என்ன செய்யறாரு, அங்கேயும் தன்னுடைய நண்பர்களிடத்தில் சொல்கிறார், தோழர்களே எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கிறது, நான் கட்டாயம் வந்துத்தான் ஆக வேண்டுமா என்று கேட்கிறார். நீங்கள் கட்டாயம் வந்துத்தான் ஆக வேண்டும், நீங்கள் பயப்படாதீர்கள், உங்க மேல எந்த கேஸும் அவங்க ஃபைல் பண்ணல, சந்தேக கேஸ்ல கூட உங்களை பிடிக்கல, நீங்க பயப்படவே செய்யாதீர்கள், நீங்கள் எங்களோடு வாருங்கள் அப்படின்னு உடனே கரெக்டா அந்த கோட்டையின் வாசலில் இருந்து அவர் உள்ளே போகிறார். போனவுடன் இப்னு ஸியாத் அவரை பார்த்து ஒரு கவிதை படிக்கிறார். ஹானி இப்னு உர்வாவை பார்த்தவுடன் உரீது ஹயாத்தஹு வ யுரீது கத்லி, நான் உங்களை வாழ வைக்க வேண்டும் என்று நினைக்கிறேன், ஆனால் நீங்களோ என்னை சாகடிக்க நினைக்கிறீர்களா அப்படிங்கிறார். அதாவது என்ன அர்த்தம், நான் அமீராக வந்திருக்கிறேன், ஷாம் தேசத்தில் இருந்து அரசாங்கத்தின் மானியம் வந்தால் இவன் கையெழுத்து போட்டால் தான் மக்களுக்கு போகும். அதுதான் ஒரு அமீருடைய வேலை, ஒரு அமீருடைய வேலை. அப்போ நீங்கள் வாழ்வதற்காக நான் வந்திருக்கிறேன், ஆனால் என்னை வாழ்வதற்காக, என்னை கொலை செய்வதற்காக நீங்கள் திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறீர்களா என்கிற கருத்துப்பட ஒரு கவிதை படிக்கவே ஹானி இப்னு உர்வா அவருக்கு விஷயம் ஊர்ஜிதமாகி விடுகிறது. ஆஹா, நிலைமை சரியில்லை, என்ன செய்வது, இருந்தாலும் சமாளித்து பார்க்கலாம் என்கிற ஒரு முடிவிற்கு வந்து மாதா கையுவல் அமீர், அமீர் நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு புரியலையே, நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள் எனக்கு புரியவில்லையே என்று அவர் சொல்லுகிறார். உடனே இப்னு ஸியாத் சொல்கிறார், ஹானி மறைக்காதே, முஸ்லிம் இப்னு உகைல் வந்திருக்கிற விவரம் எனக்கு தெரியும், ஹானி மறைக்க முயற்சி செய்யாதே, முஸ்லிம் இப்னு உகைல் உன் வீட்டில் தான் இருக்கிறார் என்பதற்கு தெரியும், சொல்லி என்ன விவரம் என்று. அப்போதும் ஹானி இப்னு உர்வா, ஏனென்றால் இங்கே அவர் உண்மை சொல்லிவிட்டால் அவருடைய உயிர் போய்விடும். அப்ப உயிர் போகக்கூடிய நேரத்தில் பொய் சொல்லலாம் என்று ஷரியத் அனுமதி கொடுத்திருக்கிறது. அப்ப அதை மனதில் வைத்துக் கொண்டு ஹானி இப்னு உர்வா கொஞ்சம் அங்கே சமாளிக்க பார்க்கிறார். எனக்கு தெரியாது, எனக்கு எதுவும் தெரியாது, அப்படி எல்லாம் எதுவும் நடக்கவில்லையே அப்படின்ன உடனே டக்குனு அவன் கை தட்டான். யார் வரா, பள்ளிவாசலில் அமௌண்ட்டை கொடுத்து கூட்டு வந்து 3000 திர்ஹம் கொடுத்தானே அந்த நபர், இவரை உனக்கு தெரியுமா தெரியாதான்னு கேட்க. இதுக்கு மேல என்ன செய்ய முடியும், டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு ஆமா ஆமா முஸ்லிம் உகைல் என்னுடைய கட்டுப்பாட்டில் தான், என்னுடைய வீட்டில் தான் இருக்கிறார், ஆனால் இது நிலைமை விபரீதமாகி விட்டதனால் நீங்கள் எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்கள், வந்த வழியிலேயே அவரை நான் அனுப்பிவிடுகிறேன், எங்கிருந்து அவர் வந்தாரோ அங்கேயே நான் அவரை அனுப்பிவிடுகிறேன், கொஞ்சம் எனக்கு அவகாசம் கொடுங்கள் என்று கேட்கிறார். அதற்கு இப்னு ஸியாத் சொல்கிறான், வ இன்னி வல்லாஹி, அல்லாஹ்வின் மீதானையாக இதற்காக நான் உன்னை அழைக்கவில்லை, முஸ்லிம் இப்னு உகைலை திரும்ப அனுப்புவதற்காக தான் உன்னை அழைத்தேன் என்று சொல்கிறாயா, அதற்காக நான் உன்னை அழைக்கவில்லை, உன் உயிர் இப்போது உனக்கு வேண்டுமானால், உன் உயிருக்கு நீ பாதுகாப்பு வேண்டுமானால், நீ யாருக்கு அடைக்கலம் கொடுத்து வைத்திருக்கிறாயோ அந்த முஸ்லிம் இப்னு உகைலின் இடத்திலே கொடுத்து விட்டு நீ போ அப்படின்னு சொல்ற. சுப்ஹானல்லாஹ். கோடைகளாக இருந்தால், கூஃபாவின் குப்பைகளில் ஒருவராக இவர் இருந்திருந்தால் அவரை காட்டி கொடுத்து விட்டு இவர் தப்பித்திருப்பார். ஆனால் இவரிடத்தில் இருப்பதோ ஈமான், இவரிடத்தில் இருப்பது விலை மதிக்க முடியாத ஈமான், அஹ்ல பைத்தின் நேசம், அஹ்ல பைத்தின் பாசம், அல்லாஹ்வின் மீது வைத்திருக்கிற ஈமான் அடுத்த ஆளை காட்டி கொடுக்க வைத்து விடுமா? உடனே அவர் சொல்லுகிறார், யாரிடத்திலே, இப்னு ஸியாத் இடத்திலே சொல்லுகிறார், லா வல்லாஹி, வல்லாஹி இல்லை, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக என்னால் அது முடியாது, என்னை நம்பி என் மீது ஆதரவு வைத்து என் மீது நம்பிக்கை வைத்து என் விருந்தினர் ஒருவர் வந்தால் அவர் கொல்லப்படுவதற்கு நான் கொடுப்பேனா? வல்லாஹி லா அஃஅல் அபதா, ஒருபோதும் அல்லாஹ்வின் மீது ஆணையாக இதை நான் செய்ய மாட்டேன் என்று சொன்னவுடன் இப்னு ஸியாதுக்கு கோபம் தலைக்கேறி ஒரு ஆயுதத்தை எடுத்து அவருடைய முகத்தில் ஓங்கி ஒரு அடி அடிக்கிறான். அடித்த அடியில் அவர் மூக்கு உடைகிறது, அவருடைய பற்கள் உடைபடுகிறது, அவருடைய முகத்தில் காயம் ஏற்படுகிறது, மீண்டும் தலையில் ஒரு அடி அடித்து
அங்க இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்களை எல்லாம் கூப்பிடுறோம். கூஃபாவினுடைய ஜனத்தொகை 12,000 நினைச்சிடாதீங்க. ஆதரவு கொடுத்தவர்கள் தான் 12,000. இன்னும் ஆயிரக்கணக்கில் ஆதரவு கொடுக்காதவர்கள் இருக்கிறார்கள். அது இருக்கக்கூடிய முக்கியமான தலைக்கட்டு, அதுல இருக்கக்கூடிய விஐபி, அதுல இருக்கக்கூடிய பணக்காரர்கள், அதுல இருக்கக்கூடிய அந்த எல்லா முக்கியமானவர்களையும் அழைத்து தன் கோட்டைக்கு என்ன செய்கிறான், ஒரு அரசாங்க விசிட்டாக, ஒரு சந்திப்பிற்காக வேண்டி எல்லாரையும் அழைக்கிறான். உடனே இவர்கள் எல்லாம் வந்து இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் தான் ஹானி இப்னு உர்வா தாக்கப்பட்டு விட்டார். ஹானி இப்னு உர்வா கடுமையான முறையில் தாக்கப்பட்டு விட்டார் அப்படிங்கிற விவரம் வெளியே எப்படி பரப்பப்படுகிறது என்றால், ஹானி இப்னு உர்வா கொல்லப்பட்டு விட்டார், இப்னு ஜியாத் கொன்று விட்டான் அப்படின்னு சொன்ன உடனே முஸ்லிம் இப்னு உகைல் வெளியூரிலிருந்து வந்தவர் வந்திருந்தாலும், அவர் ஒரு விருந்தினராக வந்திருந்தாலும், தன் கண் முன்னால் ஒரு அநியாயம் நடக்கிறது என்பதை பார்த்தவுடன் பொங்கி எழுந்து அவர் தலைமை தாங்கி அவருக்கு பையத் கொடுத்த மக்களை எல்லாம் பகிரங்கமாக கூப்பிடுகிறார். யா மன்சூர் அமீன், என் கூட்டமே உம்மத்தே கிளம்பி வா, உம்மத்தே கிளம்பி வா என்று அவர் ஒரு குரலை எழுப்பி இவருக்கு பையத் செய்து கொடுத்திருந்த 12,000 பேரையும் அவர் கூப்பிடுகிறார். நமக்கு ஆதரவு கொடுத்த ஒருவன் உயிர் போய்விட்டது, நமக்கு பையத் செய்து கொடுத்த ஒருவன், நம்மில் ஒருவன் உயிர் போனால் அது எல்லாருடைய உயிர் போனதை போல் என்று அவர் நினைத்துக் கொண்டு ஒருவரின் உயிருக்காக எல்லோரும் உயிரை கொடுப்போம் வாருங்கள் என்று அழைப்பு விடுகிறார். அழைப்பு விடுத்த மாத்திரத்தில் அந்த நேரத்திலேயே அந்த 12,000 பேரில் 4,000 பேர்கள் ஒன்று கொடுக்கிறார்கள் சகோதரர்களே. அப்போது முஸ்லிம் இப்னு உகைலுக்கு நம்பிக்கை இருக்கிறது, ஆஹா நாம் வீண் போக மாட்டோம். அப்போது தனக்கு நம்பிக்கை இருக்கிறது, தான் ஒருவன் கொடுத்த குரலுக்காக, தான் ஒருவன் எழுப்பிய சத்தத்திற்காக 4,000 பேர் சொந்த மண்ணில் தன் மன்னனை எதிர்த்து போரிடுவதற்கு தயாராகி விட்டார்களே என்று முடிவெடுத்த இவர் முஸ்லிம் இப்னு உகைல் 4,000 பேரையும் போருக்கு செல்வதை போல் தயார்படுத்துகிறார். ஏனென்றால் அவர் பெருமானாரோடு போர்க்களத்தை பார்த்தவராயிற்றே. டக்குனு வலதுபுறத்தில் இவ்வளவு பேர், இடதுபுறத்தில் இவ்வளவு பேர், பதுரு போரை போல அங்கே படைகளை சீர் செய்கிறார். எங்கே? கூஃபாவில் அந்த சொந்த நாட்டு மன்னனுக்கு எதிராக போரிடுவதற்காக. டக்குனு நீங்கள் தான் குதிரைப்படை, நீங்கள் தான் காலாட்படை, நீங்கள் வலதுபுறம், நீங்கள் இடதுபுறம் என்று எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக அவர் செய்துவிட்டு கோட்டையை நோக்கி பேரணியை போல் அழைத்துச் செல்கிறார் முஸ்லிம் இப்னு உகைல் ரலியல்லாஹு அன்ஹு. இங்க இவன் என்ன செய்யறான்? அவர் வீரமாக செய்கிறார், அவர் கொஞ்சம் வேகமாக செய்கிறார், இவனோ கொஞ்சம் விவேகமாக செய்கிறார். அவர் வீரமாக தீரமாக செய்தார், இவனோ என்ன செய்கிறான்? தந்திரமாக செய்கிறான். என்ன செய்கிறான்? பெரியவர்களை எல்லாம் கூப்பிட்டு, முக்கியஸ்தர்களை எல்லாம் கூப்பிட்டு, அவருக்கு பொறுப்பாளர்களை கொடுப்பவர்களை எல்லாம் கூப்பிட்டு, இங்க பாருங்க முஸ்லிம் இப்னு உகைல் என்று வெளியூரிலிருந்து வந்திருக்கிறவருக்கு உன்னுடைய ஊர்க்காரர்கள் ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள். இவர்கள் ஆதரவு கொடுத்திருக்கிற விஷயத்தை நான் ஷாமுக்கு தலைவருக்கு சொல்லிவிட்டு, தலைவர் அங்கிருந்து பெரிய படை அனுப்பி கொண்டிருக்கிறார். அந்த படை வந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு மட்டும் ஏதேனும் விபரீதமான சம்பவம் நடந்தால், கோட்டையில் ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால், கூஃபாவில் ஒரு ஆள் நீங்கள் தப்ப மாட்டீர்கள் ஒரு மிரட்டல் போடுறான். அது மட்டுமல்ல, எங்க மானியத்தை அரசாங்கம் பங்கிட்டு கொடுக்கும் போது மானியத்தை தலைமையில் இருந்து வந்தால் 1 பைசா உங்களுக்கு கிடைக்காது என்று சொல்லுகிறார். இதை விட என்ன வேணும்? ஒரு மனுஷன் உலகத்தில் வாழ்றதுக்கு 2, ஒன்னு காசு, இன்னொன்னு உயிர். உயிரும் போயிரும், காசும் கிடைக்காதுன்னு எல்லா பேரும் என்ன செய்கிறார்கள்? நான் பார்த்துக் கொள்கிறேன் இப்னு ஜியாத், நீங்க பயப்படாம ஆராம்சே போயிட்டோன்னு சொல்லிட்டு இவன் எல்லா பேரும் முன்னாடி வரான். யாரு? 4,000 பேர் வருது கூஃபாக்காரர்கள். இந்த 4,000 பேரை சமாளிப்பதற்கு நின்று கொண்டிருப்பவர்களும் கூஃபாக்காரர்கள். பாருங்கள் எவ்வளவு தந்திரமாக. இப்படிப்பட்ட ஒரு வேலையை இங்கே உண்மையிலேயே அந்த சம்பவம் பிரிட்டிஷ்கார மாதிரி செஞ்சிருக்கிறார்கள். எப்படி? மத தகராறு என்று உருவாக்கி இந்தியர்கள் அவர்களுக்குள்ளே அடித்துக் கொள்வார்கள். முஸ்லிம் என்று பெயரை சொல்லி, இந்து என்று பெயரை சொல்லி, 2 பேரையும் பார்த்தா இந்தியர்கள். அதே போன்றுதான் கூஃபாவாசிகள் இருவரையுமே அடிக்க விட்டான். அடிப்பதற்குண்டான ஒரு சூழலை ஏற்படுத்தினான் இப்னு ஜியாத். 4,000 பேர் வருகிறார்கள் சகோதரர்களே. கையிலே வாளை உருவிக்கொண்டு, ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு ஹானி இப்னு உர்வாவுடைய உயிருக்கு பதில் கேட்க வேண்டும் என்பதற்காக வருகிறார்கள். வந்த உடனே இந்த 4,000 பேரை மாஃப் செய்வதற்கு கோட்டையில் இருந்து ஒரு சப்தம் வருகிறது. ஹானி இப்னு உர்வா உயிரோடு தான் இருக்கிறார். உயிர் மட்டும்தான் இருக்குது. எப்படி? உயிர் மட்டும்தான் இருக்குது. ஆனால் வந்தவர்களை அடக்க வேண்டும் என்பதற்காக, வந்தவர்கள் எதுக்காக வந்தாங்க? ஹானி இப்னு உர்வா கொல்லப்பட்டார் என்கிற செய்தியை கேள்விப்பட்டுதான் வந்தார்கள். ஆனால் வந்தவர்களின் வேகத்தை அடக்க, வந்தவர்களின் வீரத்தை முடக்க என்ன செய்கிறான்? கோட்டையில் இருந்து அறிவிப்பு வருகிறது. அந்த தலைமை அறிவிப்பு கொடுக்கிறது, ஹானி இப்னு உர்வா உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு. வந்தவங்களுக்கு எல்லாம் ஜோஸ் அப்படியே இருக்குது. என்னடா இது? ஹானி இப்னு உர்வா கொண்டாரு முஸ்லிம் இப்னு உகைல் சொன்னாரு. முஸ்லிம் இப்னு உகைலுக்கு சொல்லப்பட்ட விஷயத்தை தான் அவர் சொன்னார். அப்ப முஸ்லிம் இப்னு உகைல் நம்மிடத்திலே போய் சொன்னாரா அப்படின்னு டக்குனு ஒரு ட்விஸ்ட். அப்படின்னு என்ன நடக்கும்? பாதி பேர் முஸ்லிம் இப்னு உகைலுக்கு ஆதரவாக, அந்த வந்தவர்களிலேயே பாதி பேர் முஸ்லிம் இப்னு உகைலுக்கு எதிராக. உடனே டக்குனு பாதி கூட்டம் காலியாகும். நம்ம பள்ளிவாசல தராவி தொழுகிற மாதிரி முதல் நாளைக்கு ஜேஜேன்னு இருக்கும்,
செய்தார்கள் தெரியுமா? தங்கள் மனைவிமார்களை எல்லாம் அனுப்பி வைத்தார்கள். போய் அவங்களை கன்வின்ஸ் பண்ண, பாருங்க நீங்க இப்படி எல்லாம் சண்டை போட்டீங்கன்னா நீங்கள் கொல்லப்பட்டு விடுவீர்கள், ஷாமினுடைய படை வந்து கொண்டே இருக்கிறதா அமீர் சொல்லிவிட்டார். உடனே இன்னும் கொஞ்சம் கூட்டம் காலி. அடுத்து சின்ன சின்ன பிள்ளைகளை விடுறான், பாருங்க வாப்பா நீங்க இந்த மாதிரி எதுவும் ஒன்னட கொண்டு செஞ்சிடாதீங்க, செஞ்சிட்டீங்கன்னா நமக்கு அன்பளிப்புகள் வராது, இன்னும் கொஞ்சம் காலி. அடுத்து இந்த சீனியர் சிட்டிசன்ஸ் வீடு போக்குவரத்து பள்ளிவாசல் வாங்குதுமே, அந்த மாதிரி ஆட்களை எல்லாம் கொண்டு போய் விட்டு மகனே பேரனே அப்படி இப்படி அவர்களும் கொஞ்சம் கூப்பாடு போட்டு இருக்கிற கூட்டத்தை எல்லாம் காலி பண்ணா, மாலை நேரம் காலையில போறாங்க, மாலையில் எண்ணி பார்த்தால் 4000 பேர் கொண்ட கூட்டத்தில் வெறும் 60 பேர் சகோதரர்கள். என்ன பண்ண முடியும்? அப்போதும் இவர் தளரவில்லை. சுப்ஹானல்லாஹ், அப்போதும் இவர் தளரவில்லை சகோதரர். காரணம், இவர் வந்தது அலிக்கு பிறந்த புலியோட ஆளிவர். டக்குன்னு 60 பேரை வச்சு போர் நடத்துறாரு. சுப்ஹானல்லாஹ், 60 பேரை வைத்துக் கொண்டு இப்னு ஸியாத் இருக்கிற கொடூரமானவனுக்கு எதிராக போர்க்களம் ஆரம்பித்ததுதான் தாமதம். டக்குன்னு என்ன செஞ்சிருமா, இந்த 60 பேர் முகத்தை பார்த்தான், இவர்கள் எல்லோரும் ஒரு குறிப்பிட்ட குலத்தை சார்ந்தவர்கள். எப்படி ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறை படிக்கும் போது மக்சூமியா, குரைஷ், பனு கத்ஃபான் என்று பேர் வருமோ, அதே போன்று இவர்கள் எல்லாம் முத்ஹஜ் என்கிற குலத்தை சார்ந்தவர்கள். அந்த முத்ஹஜ் என்கிற குலத்தின் பிரதிநிதியை டக்குன்னு அனுப்புறான். என்ன உருவாய் இப்னு கொல்லப்பட்டான்னு தானே வந்தீங்க, அவர் உயிரோடு இருக்கிறார், அப்புறம் என்ன உங்களுக்கு பிரச்சனை, எல்லாரும் போக வீட்டுக்கு. அந்த 60 பேர் போகிறார்கள் சகோதரர்களே. தனி ஒரு நபராக கையில் வாளோடு நின்று கொண்டிருக்கிறார் முஸ்லிம் இப்னு உகைல். 4000 பேர் கூட வந்தாங்க, காசு கிடைக்காதுன்னு பாதி காலி, உயிர் போயிருந்த மீதியும் காலி. ஒரே ஒருவர் தன்னந்தனியாக அந்த கூஃபாவின் ரோட்டோரத்தில் நின்று கொண்டிருக்கிறார் முஸ்லிம் இப்னு உகைல். என்ன செய்ய முடியும்? அப்போதும் அவர் நினைத்திருந்தால் அப்துல்லா பின் ஜியாதிடத்திலே சரணடைந்திருக்க முடியும். அப்போதும் அவர் நினைத்திருந்தால் குறைந்தபட்சம் உபைத் பின் ஜியாதுடைய சிறையில் சிறைப்பட்டிருக்க முடியும். ஆனால் இவர் கொடுத்த கடிதம் அவருக்கு ஞாபகம் வருகிறது. என்ன கடிதம்? என்ன கடிதம்? கூஃபாவின் மக்கள் எல்லாம் நமக்கு ஆதரவாக இருக்கிறார்கள், ஹுசைன் இப்னு அலி நீங்கள் புறப்பட்டு வாருங்கள் என்று அவர் கொடுத்த கடிதம் ஞாபகம் வருகிறது. மீண்டும் கூஃபாவின் மக்கள் நமக்கு எதிராக இருக்கிறார்கள் என்கிற செய்தி ஹுசைனுக்கு எத்தி வைக்கப்படும் வரையாவது நான் உயிரோடு இருக்க வேண்டும் என்று ஓட்டம் பிடிக்கிறார். ஓடி ஓடுகிறார். எங்கே போவதென்றே தெரியாமல் கூஃபாவின் நகரத்தில் இங்கும் அங்கும் ஓடி அவர் கடைசியில் ஒரு வீட்டின் திண்ணையில் ஓய்வெடுக்கக்கூடிய நிலை வருகிறது. அந்நியன் ஒருவன், யார் என்றே தெரியாதவன், முகப்பேர் தெரியாதவன் ஒரு வீட்டு திண்ணையில் அமர நாம் அனுமதிப்போமா? அதுவும் அந்த வீட்டு திண்ணையில் அமர்ந்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் தான் அந்த வீட்டின் பெண்மணி வெளியே வருகிறார். பார்த்தவுடன் அந்த பெண்மணி கத்துகிறார். முஸ்லிம் இப்னு உகைல் சொல்லுகிறார், சகோதரியே அன்னையே பொறுமையாக இருங்கள், அன்னையே பொறுமையாக இருங்கள், கத்தாதீர்கள், நான் தான் முஸ்லிம் இப்னு உகைல், நான் தான் முஸ்லிம் இப்னு உகைல் என்று பெயரை சொன்னவுடன் அந்த பெண்மணி அமைதியாகிறார். நிறையவர் சொல்லுகிறார், குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுங்கள், எனக்கு ஓடி களைத்து இங்கே வந்து அமர்ந்திருக்கிறேன், குடிப்பதற்கு கொஞ்சம் தண்ணீர் கொடுங்கள் என்று அந்த முஸ்லிம் இப்னு உகைல் ரலியல்லாஹு அன்ஹு அந்த பெண்மணிடத்திலே கேட்கிறார். இதோ கொண்டு வருகிறேன் என்று சொல்லி உள்ள போன பெண், அந்த பெண் யார் என்று பார்த்தால் இப்னு ஸியாத் அவருடைய மனைவி, இப்னு ஸியாத் அவருடைய சகோதரி. இப்னு ஸியாத் அவருடைய மொத்த உறுப்பினர்களும் அந்த வீட்டில் தான் சகோதரர்களே இருக்கிறார்கள். உடனே தகவல் சொன்னவுடன் யாரு அந்த பெண்மணி, தகவல் சொன்னவுடன் அந்த பெண்மணி வீட்டில் இருக்கிற அந்த நபர் என்ன செய்கிறார்? யாரை? முஸ்லிம் இப்னு உகைல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திப்பதற்காக வருகிறார். அவருடைய பேர் என்னன்னு பார்த்தா ஒரு வித்தியாசம், முஹம்மது இப்னு அஷ்அஸ். இவர் யாரு? பையத் கொடுத்ததுல முக்கியமான ஆளு, கடிதம் போட்டதுல முக்கியமான ஆளு, மக்களை எல்லாம் மோட்டிவேட் பண்ணதுல முக்கியமான ஆளு, நான் இருக்கிறேன் வா என்று ஹுசைனிடத்திலே நேரடியாக பேசியவர்களில் ஒருவர். டக்குனு முகமது இப்னு அஷ்அஸ் வெளியே வருகிறார். பார்த்தால் அங்கே முஸ்லிம் உகைல் இருக்கிறார். அங்கேயும் பாருங்க எப்படி ஏமாத்துறாங்க. டக்குனு ஒரு வாளை தூக்கிட்டார். யாரா இருந்தாலும் பார்த்துடலாம். இவன் சொல்றான், முஸ்லிம் இப்னு உகைல் வாளை தூக்காதீர்கள், உங்கள் உயிருக்கு நான் பாதுகாப்பேன். எப்படி? உங்கள் உயிருக்கு நான் சுப்ஹானல்லாஹ். இல்லதி மரபுகளை பொறுத்த வரைக்கும் சகோதரர்கள், நாக்கிற்கு அவர்கள் எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் தருவார்கள் தெரியுமா? நாளை வருகிறேன் என்று நீங்கள் அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்து விட்டால் கட்டாயம் அவர்கள் வருவார்கள். தருகிறேன் என்று சொன்னால் தருவார்கள். வல்லாஹ் வல்லாஹ் வல்லாஹ்னு உலகமா சில பேர், அது வேறு. ஆனால் வாக்கு கொடுத்து விட்டால் அவர்களிடத்திலே நாக்கும் ஒன்றுதான், வாக்கும் ஒன்றுதான். அப்ப இவர் என்ன செய்யறாரு? ஆயுதம் இல்லை, நிராயுதபாணியாக நிற்கிறார். தன்னை அடித்து போட்டால் கூட கேட்பதற்கு ஆள் இல்லாத அப்படிப்பட்ட கூஃபாவின் நகரத்தில் தனி நபராக இருக்கிறார். அந்த நேரத்திலும் இந்த முகமது இப்னு அஷ்அஸ் சொல்லுகிறார், நான் உங்கள் உயிருக்கு பாதுகாப்பு, இப்னு ஸியாதிடத்திலே நான் பேசுகிறேன், வாருங்கள் செல்லலாம் என்று சொல்லி அழைத்து வச்சிருக்கிறார். அப்போது பாதையில் இப்னு ஸியாத் என்ன செய்கிறார்? முஸ்லிம் இப்னு அஷ்அஸ் உடனே இப்னு ஸியாதிற்கு தகவல் சொல்லி அவருடைய போலீஸை அனுப்பும்படி சொல்கிறார்.
சொல்கிறார். இப்னு சியாதின் காவலாளிகள் வந்து என்ன செய்கிறார்கள்? இப்னு சியாதை முஸ்லிம் இப்னு உகைல் ரலியல்லாஹு அவர்களை இந்த முஹம்மது இப்னு அஷாஸோடு சேர்த்து கைது சென்று அழைத்து சென்று கொண்டிருக்கிறது. நடக்க வைத்து சென்று கொண்டிருக்கிறது. நடந்து கொண்டிருக்கும் போது கையில் விலங்கோடு இருக்கிற முஸ்லிம் இப்னு உகைல் கண்ணீர் விட்டு அழுகிறார். அவர் அழக்கூடிய கண்ணீர் எல்லோருக்கும் தெரிகிறது. திரும்பி பார்த்த முஹம்மது இப்னு அஷாஸ் கேட்கிறார், உன்னை போன்றவர்கள் எல்லாம் வரமாட்டார்களே, உன்னை போன்றவர்கள் எல்லாம் வரமாட்டார்களே, ஏனென்றால் போரிலே ஒருவன் பேர் கொடுக்கிறான் என்றால் உயிர் போவது நிச்சயம் என்று கருதிதான் போர் கொடுப்பான், பேர் கொடுப்பான். அப்படிப்பட்ட நீங்கள் அழுகிறீர்களே, எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்று சொன்னபோது அவர் சொன்னார், வலக்கின்னி அப்கி லி அஹ்லி அல் முக்பிலீன இலல் குஃபா. நான் எனக்காக அழுகவில்லை, நான் எனக்காக அழவில்லை, என் பேச்சை நம்பி ஒரு கூட்டம் கூஃபாவிற்கு வரவிருக்கிறது, அதை நினைத்து நான் அழுகிறேன் என்று சொல்கிறார். நான் எனக்காக அழவில்லை, வலக்கின்னி அப்கி ஹுசைனா, என் ஹுசைனை நினைத்து நான் அழுகிறேன். நான் கொடுத்த கடிதத்தை கேட்டு தான் ஹுசைன் வருகிறார். வஆலுல் ஹுசைன், ஹுசைனின் குடும்பத்தினர்களை நினைத்து நான் அழுகிறேன் என்று சொன்னபோது அந்த என்னது ஒரு உணர்ச்சி பூர்வமான அந்த அழுகை ஒரு சூழ்நிலை அங்கே நடந்திருக்கிறது. உடனே முஸ்லிம் என்ன செய்கிறார்? முஸ்லிம் இப்னு உகைல் முஹம்மது இப்னு அஷாஸோடு நேராக இப்னு சியாதை சந்திப்பதற்கு அங்கே போகிறார்கள். அங்கே அப்துல்லா இப்னு சியாத் ஆரவாரமாக ஒய்யாரமாக அமர்ந்து கொண்டிருக்கிறார். கூஃபாவின் குப்பைகளை அடக்கிவிட்ட மகிழ்ச்சியில் ஹுசைன் இப்னு யாருக்கு? முஸ்லிம் இப்னு உகைலுக்கு ஆதரவாக 12,000 பேர் செயல்பட்டும் 12,000 பேரையும் சிதறடித்த சந்தோஷத்தில் இருமாப்பாக அமர்ந்து கொண்டு திமிராக யாரை பார்க்கிறார்? கைதியை போல், சிறை கைதியை போல் ஒரு சஹாபி முஸ்லிம் இப்னு உகைல், வீர பரம்பரை, அலியின் சொந்த என்னது அண்ணனின் மகன், ஹுசைனின் கசின் பிரதர், இப்படிப்பட்ட சிறப்பை கொண்டிருந்த முஸ்லிம் இப்னு உகைல் பேர் தெரியாத, ஊர் தெரியாத, நல்ல பாரம்பரியம் கூட இல்லாத இப்னு சியாத் முன்னாடி கைதியை போல் நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை சகோதரர்களே. உடனே இவராக என்ன செய்கிறான்? விசாரணையை ஆரம்பிக்கிறான் இப்னு சியாத். யார் யாரை விசாரிக்கிறார்கள் பாருங்கள். இப்படியெல்லாம் இவர்களுக்கு ஒரு ஷாமும் கூஃபாவும் பஸ்ராவும் இன்றைக்கு நாடாக கிடைத்திருக்கிறது என்றால் அதற்கு இவர்களும் இவர்களுடைய குடும்பம் அன்றைக்கு சிந்திய ரத்தத்தின் பரிசுதான் இன்றைக்கு ஷாம், பஸ்ரா, கூஃபா என்று இஸ்லாமிய நாடுகள். ஆனா இப்படி ஒரு நாட்டை உருவாக்கி தந்த அந்த வீரர்களே இந்த கேடிகளிடத்தில், யார்? இந்த ஷைத்தான்களிடத்தில் கைதிகளை போல் நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது. அப்போது இப்னு சியாதுடைய சபையில் கொஞ்சம் நோட்டு விடுகிறார் முஸ்லிம் இப்னு உகைல். யார் யாரெல்லாம் நிற்கிறாங்க, இவருக்கு யாரெல்லாம் ஆதரவு தருவோம் என்று இனிக்க இனிக்க பேசினார்களோ, யாரெல்லாம் இவர்களுக்கு வாருங்கள் பார்த்துக் கொள்ளலாம் என்று வீரம் செழிக்க செழிக்க பேசினார்களோ, அந்த எல்லா மூன்றும் ஜால்ரா அடிக்கிற மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க இப்னு சியாதுக்கு முன்னாடி. இந்த மூஞ்சையெல்லாம் பார்த்த உடனே பக்கத்துல இவர் யாரு? முஹம்மது இப்னு அஷாஸ் உயிருக்கு பாதுகாப்புன்னு சொன்னாரு. அவரும் பார்க்கிறாரு, நிக்கிற இடமே தெரியல, அவரும் ஒரு மாதிரி இருந்துட்டு இருக்கிறார். டக்குனதை அவதானித்தவுடன் முஸ்லிம் இப்னு உகைல் அவரிடத்திலே கேட்கிறார், யா அப்துல்லா, இன்னி வல்லாஹி அராக சதஅஜிஸ் அன் அமானி. உன்னை பார்த்தால் நீ எனக்கு செய்து கொடுத்த உடன்படிக்கையை, நீ எனக்கு கொடுத்த பாதுகாப்பை உன்னால் நிறைவேற்ற முடியாது என்று நான் நினைக்கிறேன். எப்படி? இவர் தானே கொடுத்தார் உயிருக்கு பாதுகாப்பு. இவர் என்னவோ சொன்ன உடனே இப்னு சியாத் கேட்டுட்டு தான் அடுத்த வேலை பார்ப்பாங்க மாதிரி சொன்னாரு. உடனே இவர் சொன்னார், உன்னை பார்த்தால் அப்படி தெரியவில்லை, இப்னு சியாதை பார்த்தால் அப்படி தெரியவில்லை, அதனால் எனக்கு என் உயிருக்கு கூட பாதுகாப்பு வேண்டாம், என் உயிருக்கு நீ பாதுகாப்பை தர வேண்டாம், ஆனால் எனக்காக ஒரே ஒரு உதவியை செய்வாயா அப்படின்னு கேட்கிறார். என்ன உதவி? அன் தபஅஸ் ரஜுலன் அலா லிசானி யுபல்லிகு ஹுசைனன் அன்னி ரிசாலா. இப்போது என் கைப்பட ஒரு கடிதத்தை நான் எழுதி தருகிறேன், இந்த கடிதத்தை மட்டும் ஹுசைனிடத்தில் ஒப்படைத்து விடுகிறேன். இப்படி என் கைப்பட ஒரு கடிதத்தை எழுதி தருகிறேன், அந்த கடிதத்தை மட்டும் ஹுசைனிடத்தில் நீ ஒப்படைத்து விடு, என் உயிருக்கு கூட நீ பாதுகாப்பு தர வேண்டாம் அப்படின்னு கேட்ட உடனே அப்போது அவன் சொல்லுகிறான் காரணம். அதற்கு அவர் காரணத்தையே சொல்லுகிறார் முஸ்லிம் இப்னு உகைல். ஃபஇன்னி லா அராஹு இல்லா கத் ஹரஜ இலைக்கும் யௌம கதா. இன்றோ நாளையோ யாரு? ஹுசைன் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது, அவரும் அவருடைய குடும்பத்தினர்களும் வருவார்கள், அதனால் நான் எழுதி தருகின்ற கடிதத்தை மட்டும் ஹுசைனிடத்திலே போய் ஒப்படைத்து விடு. அப்போது என்ன கடிதத்தில் இருக்கோ கடிதத்தினுடைய வாசகத்தை அவர் சொல்கிறார், எழுதி உடனே தருகிறார். இன்ன இப்னு உகைல் வாசனி இலைக்கா, முஸ்லிம் இப்னு உகைல் என்னை உன்னிடத்தில் அனுப்பியிருக்கிறார். வஹுவ ஃபீ ஐதில் கௌமி அஸீரும், அவர் அந்த கூட்டத்தினரில் சிறை கைதியாக இருக்கிறார். லா யத்ரி அயுஸ்பிஹு அயும்சி ஹத்தா யுக்தல, இன்று நாள் மாலையை அவர் தாண்டுவாரா, நாளைய காலை அவர் தாண்டுவாரா என்று தெரியாது, அதற்குள் அவர் கொல்லப்பட்டு விடலாம். எனவே இர்ஜி பி அஹ்லிக, நீங்கள் உங்கள் குடும்பத்தினரோடு வந்த வழியிலேயே போய்விடுங்கள். வலா யகுர்ரன்னக அஹ்லுல் கூஃபா, கூஃபாவாசிகளை நம்பி நீங்கள் ஏமாந்து விட வேண்டாம். ஃபஇன்னஹும் அஸ்ஹாபு அபீகல்லதி கான யதமன்னா ஃபிராகஹும் பில் மௌத்தி பில் கத்ல், உங்கள் தந்தைக்கு அவர்கள் மோசடி செய்ததைப் போலவே உங்களுக்கும் இதோ மோசடி செய்து விட்டார்கள். இன்ன அஹ்லுல் கூஃபா, கூஃபா மக்கள் கத்கல்லபூக, உன்னையும் போய்
அவன் என்ன தெரியுமா சொல்றான்? அப்போதும் சரி கடிதத்தை கொடுங்க, அமீர் சாப் கிட்ட கேட்டுட்டு நான் செய்யறேன். வீணா யார் அமீர் சாப்? யாரு யார் அமீர் சாப்? இந்த விளக்கெண்ணெய்கள் எல்லாம் இந்த சமுதாயத்தின் அமீர்களாக வந்துதான் இன்னைக்கு சமுதாயமே சமுதாயமா இல்லை. நீங்க கொடுங்க. எப்படி? வல்லாஹி லா ஃபாலன்ன வல உலிமன்ன இப்னு ஸியாத் அன்னிகது அம்மன்துக. அவரே நாங்க உங்களுக்கு பாதுகாப்பு தந்த இந்த விஷயத்துக்கு போய் அமீர் சாப்பிட்ட சொல்லி நான் உங்களுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்றேன். உடனே இவரு நேரா இயாஸ் இப்னு அப்பாஸ் தாயி என்று சொல்லப்படக்கூடிய ஒருவனை அழைத்து என்ன செய்ய ஹுசைன் இடத்திலே சென்று இந்த கடிதத்தையும் இந்த அதாவது இந்த கடிதத்தை முஸ்லிம் இப்னு உகைல் சார்பாக வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி என்ன செய்ய கொடுத்தனுப்புன்னு அனுப்பிட்டு என்ன செய்கிறார்? இவரும் இப்னு ஸியாத் முன்னாடி ஆஜர். இப்னு ஸியாத் சொல்றார், அமீர் சாப் நான் தான் இவருக்கு பாதுகாப்பு கொடுத்து கூட்டு வந்திருக்கிறேன். நான் உன்னை பாதுகாப்பு கொடுக்கிறதுக்கெல்லாம் அனுப்பலையே. இப்படியே சொல்றான் அந்த சைத்தான். எப்படி? மா பாஸ்னாகலி துஅமினஹு வலம் யுக்பல் அமானுகா. நான் பாதுகாப்பு கொடுப்பதற்காக உன்னை அனுப்பவில்லை, அதற்கு நீ தகுதியானவனும் இல்லை, அதனால் உன்னுடைய பாதுகாப்பு எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படாது, செல்லாது செல்லாது தள்ளி நின்று சொல்லிடுறான். சொன்னவுடன் அவனும் வாய் மூடி நின்ற உடனே முஸ்லிம் இப்னு உகைல் மீண்டும் கோட்டையின் வாசல் நின்று கொண்டிருந்த முஸ்லிம் இப்னு உகைல் அழைத்து வரப்படுகிறார். ஏன்னா உள்ள வந்தவங்க வாசல்ல தானே நிற்பாங்க, வாசல் நின்று கொண்டுதான் இவ்வளவு நடைபெறுகிறது. அப்ப இந்த டைம்ல தான் சொல்றான், நான் போய் அமீர் சாப்பிட்ட பேசுறேன் அப்படிங்கிறான். ஒன்னும் வேலைக்கு ஆகாமல் போன போது என்ன செய்கிறார்? இப்னு ஸியாத் வாசல் நின்று கொண்டிருந்த யார முஸ்லிம் இப்னு உகைலை உள்ளே வர வைக்கிறார். உள்ளே வந்ததோடு மீண்டும் தண்ணீரை கேட்கிறார். காரணம் அங்க தண்ணீர் கேட்டாரு, தண்ணி வர்றதுக்குள்ள இவர் உள்ள வந்தாச்சு. யார்கிட்ட தண்ணி கேட்டாரு? அந்த பெண்மணி இடத்திலே தண்ணீர் கேட்டார். சகோதரர்களே, அந்த தண்ணீர் இவர் கைக்குள் வருவதற்கு முன் இவர் கையில் விலங்குகள், அந்த தண்ணீர் இவர் தொண்டைக்குள் செல்வதற்கு முன் இவர் அந்த அமீரின் அண்டை. அப்படி ஆகி போச்சு நிலைமை. உள்ள போன உடனே அங்கேயும் போய் எனக்கு குடிப்பதற்கு கொஞ்சம் தண்ணீர் தாருங்கள் என்று கேட்கிறார். ஒருவர தண்ணீரை கொடுத்துட்டா நல்ல வேலை, தண்ணீரை கொடுக்கிறார். ஆனாலும் பாருங்கள், வலகின்னஹு லம் யஸ்ததி அன் யஷ்ரப லிமா கான யக்தலிது பிஹி மின் தமிஹி. முகத்தில் பலமாக அடிவிழுந்து உடலில் தலையிலும் காயம் ஏற்பட்டதனுடைய விளைவு அவர் தண்ணீர் குடிக்கிறார். ஆனால் தண்ணீர் உள்ள போகவில்லை, ரத்தமும் தண்ணீரும் கலந்து வந்ததால் அவரால் அந்த தண்ணீரை கூட குடிக்க முடியவில்லை. சகோதரர்களே, தண்ணீரை குடிக்க முடியாமல் அந்த தண்ணீரை அப்படியே வச்சுட்ட உடனே இப்னு ஸியாதுக்கு அருகாமையில் அவர் அழைத்து வரப்படுகிறார். அப்போது இப்னு ஸியாத் சொல்கிறான், அன காத்திலுக்க, நான் உன்னை கொல்லப் போகிறேன், நான் உன்னை கொல்லப் போகிறேன். இது எதற்காக சொல்வார்கள் என்றால், நம்முடைய அரசாங்கத்தில் கூட ஒன்றை வைத்திருக்கிறார். தூக்கு தண்டனை கைதி, ஆயுள் தண்டனை கைதி எல்லாம் கடைசியாக அவர்களுக்கு தீர்ப்படுத்தும் போது என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? கடைசி ஆசை. என்னத்தை இவங்க சொல்லுவாங்க? அந்த டைம்ல ஒருத்தருக்கு ஆசை வருமா? கடைசி ஆசை என்னன்னு கேட்பாங்க. அதே போன்று கேட்டான், என்ன காத்திலுக்க, நான் உன்னை கொல்ல போகிறேன். படியா, என்னை கொல்ல போகிறாயா? என்னை கொல்ல போகிறாயா? ஆமா, உன்னை நான் கொல்லத்தான் போகிறேன் அப்படின்னு உடனே என்னை கொல்லு, தவறு இல்லை, ஆனால் எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடு. என்னை சார்ந்த மக்கள் இங்கே சில பேர் இருக்கிறார்கள், அவர்களிடத்தில் நான் தனியாக பேச வேண்டும். என்னை ஆதரிக்கிற மக்களில் இங்கே ஒரு சிலர் இருக்கிறார்கள், அவர்களிடத்தில் நான் கொஞ்சம் தனியாக பேச வேண்டும் அப்படின்னு உடனே சரி என்று சொல்கிறார். உடனே இவர் சுத்தி பார்க்கிறார். அங்கே யார் இருக்கிறார்கள் என்றால் சஹாபாக்களில் சிங்கம் என்று வர்ணிக்கப்பட்ட அஷரத்துல் முபஷராவில் ஒருவர், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயுட்காலத்தில் பிதாக்க அபி வ உம்மி, என் தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் என்று சொல்லப்பட்ட ஒரே நபி தோழர் சாத் இப்னு அபி வக்காஸுக்கு பிறந்த உமர் இப்னு சாத் இப்னு வக்காஸ் அங்கே நிற்கிறார். சஹாபாக்களுடைய பிள்ளைகள் பெரும்பாலும் எல்லாரும் அறிமுகம் தான். அப்ப இந்த உமர் இப்னு சாத் இப்னு அபி வக்காஸை பார்த்தவுடன் இவர்தான் நாம் இந்த ரகசியத்தை சொல்வதற்கு தகுதி வாய்ந்த ஆள் அப்படின்னு உடனே, உங்களிடத்தில் நான் கொஞ்சம் பேச வேண்டும், வாருங்கள் பேசலாம் என்று சொல்கிறார். எப்படி? உமர், இன்ன பைனி வ பைனக கராபா, எனக்கு உங்களுக்கும் இடையில் நல்ல உறவும் தொடர்பும் இருக்கிறது. வலி இலைக ஹாஜா, என்னிடத்தில் உங்களிடத்தில் சொல்வதற்குண்டான ஒரு தேவை இருக்கிறது. வஹிய சிர்ருன், அது மிகவும் ரகசியம் கூட. என்னிடத்திலே கொஞ்சம் இந்த கோட்டைக்கு பக்கத்திலே வாருங்கள், கோட்டையின் ஓரப்பகுதிக்கு வாருங்கள், நான் உங்களிடத்திலே சொல்லுவேன் அப்படின்னு உடனே, நான் இங்கேயே நிற்கிறேன், இங்கேயே சொல்லுவேன். ஏன்? இப்னு ஸியாதை கண்டு அவருக்கு கூட அச்சம் சொல்வார்கள். யாரு? அஷரத்துல் முபஷராவில் ஒருவர், இஸ்லாமிய வரலாற்றை அடுத்த பக்கத்தில் பொன்னெழுத்துக்களால் எழுதுவதற்கு காரணகர்த்தாக்களில் ஒருவருக்கு பிறந்த வாரிசு அங்கே பயந்து நிற்கக்கூடிய அளவிற்கு ஒரு சூழ்நிலை. அதனால் தான் என்னுடைய உரைகளை நான் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறேன். மூத்தவர்களை வாரிசை செயல்படுத்துங்கள். உங்களுக்கு பிறகு உங்களை போல் உங்கள் வாரிசுகள் செயல்பட வேண்டும். ஏனென்றால் நீங்கள் ஊருக்கெல்லாம் எங்களுடைய விளக்கை வெளிச்சம் போட்டு காட்டிக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறோம். ஆனால் ஊட்டை இருட்டாக வைத்து விட்டால் நாளைக்கு நம் பேர் கிடைக்காத சகோதரர்களே. அதனால் தான் பிள்ளைகள் செல்வங்களாக வளர்க்கப்பட்டிருப்பவர்கள், இன்றைக்கு குழந்தை பிறந்தவர்கள் சிறிய குழந்தைகளை கையில் வைத்திருந்தாலும் ஆரம்பத்திலிருந்தே மார்க்கத்தின் அடிப்படையில் கொண்டு வாருங்கள். இல்லாவிட்டால்
நிலைமை. ஒரு என்ன சொல்றாரு, இல்லை நீங்க இங்க இருந்தே சொல்லுங்க, நான் தனியா வர மாட்டேன். இன்னொன்று அவருக்கு உண்மையிலேயே சகோதரர்களே ஒரு மிகப்பெரிய ஒரு நிராசை அவருக்கு ஏற்பட்டது. இப்படி ஒரு சூழ்நிலையாகிவிட்டதா அப்படின்னு உடனே என்ன செய்கிறார், சரி கேட்கிறாரே, உடனே இப்னு ஜியாதிடத்தில் இவரே அனுமதி கேட்கிறார். முஸ்லிம் கை இப்படியே இவரே அனுமதி கேட்கிறார், கொஞ்சம் தனியா அனுப்புப்பா அவரை. அவனும் அனுப்பிடுறான். தனியா அனுப்புனா பேசணும். உடனே இந்த உமர் இப்னு சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு தான் சாத் இப்னு அபி வக்காஸுக்கு அவர்களுடைய மகன் என்ன செய்கிறார், முஸ்லிம் இடத்திலே தனியா வந்தவுடன் என்ன ரகசியம் சொன்னார் தெரியுமா? அதைத்தான் சகோதரர்களே கவனிக்க வேண்டும். ஒரு கொள்கைவாதி இஸ்லாமிய ரத்தமும் ஈமானிய உணர்வும் உண்மையிலேயே அவனுடைய ரத்தத்திலும் பிண்டத்திலும் சதையிலும் ஓடிக்கொண்டிருக்கிறது என்றால் அவனிடத்தில் இருக்கிற இஸ்லாமிய உணர்வு எப்படி பாருங்கள். முஸ்லிம் அவரை கூப்பிட்டு இன்ன அலைய தைனன் ஃபில் கூஃபா 700 திர்ஹம், இதோ நான் இந்த கூஃபாவில் வந்து தங்கிய காலத்தில் என் வழி செலவுக்காக என் கை செலவுக்காக 700 திர்ஹத்தை கடன் வாங்கிவிட்டேன். இப்படி நான் வந்து தங்கிய காலத்தில், ஏன்னா இவர்கள் உண்மையிலேயே நேசமாக இருந்தால் அது வேறு. இந்த துரோகிகளிடத்தில் காசு வாங்கிட்டால் என்னது உண்மை. இல்லா தக்கையும்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். உன்னோடு உணவருந்துபவன் இறையச்சத்தோடு இருக்கட்டும் சொன்னாங்க. யாருக்கு செலவு செய்ய வேண்டும், யாரும் வீட்டிற்கு வர வேண்டும், இறையச்சமுடையவனும் ஈமான் கொண்டவனும் தான் உன்னுடைய வீட்டிற்கும் உன்னுடைய சாப்பாட்டையும் சாப்பிட வேண்டும். அப்ப நான் தங்கி இவர்களிடத்தில் கை நினைத்த வகையில் 200 திர்ஹம் எனக்கு கடனாகி விட்டது. யாரு? இந்த கூஃபாவாசிகளுக்கு 200 திர்ஹம் நான் கடன் தர வேண்டும். ஃபக்திஹா அன்னி, எனக்காக அந்த கடனை நிறைவேற்றி விடுவாயா? ஏன்னா ஷஹீதுக்கு கூட எதுவும் மன்னிக்கப்படாது. ஷஹீதுங்க அதை விட ஒரு பெரிய அந்தஸ்து இருக்குதா இஸ்லாத்துல? கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கம் என்று இஸ்லாமிய மார்க்கம் வர்ணித்திருக்கிற ஷஹீதுக்கு கூட கடனை நிறைவேற்றாவிட்டால் அது சந்தேகத்திற்குரிய மரணம் என்று சொன்னார்களே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட உபதேசத்தை கேட்டவர்கள் பொருளாதாரத்தில் எவ்வளவு தூய்மையாக இருந்திருக்கிறார்கள். நாம் எப்படி இருக்கிறோம் யோசித்து பாருங்கள். நாம் எப்படி இருக்கிறோம் யோசித்து பாருங்கள். உடனே சொல்றாங்க, உமரே எங்களுடைய கடன் 700 திர்ஹம் இருக்கிறது, அதை தயவு செய்து நீ அடைத்து விடப்பா. அது மட்டும் சொல்லுகிறார், எப்படியும் இந்த இப்னு ஜியாத் என்னை கொன்று விடுவான். என்னை கொன்றதற்கு பிறகு என் சடலத்தை இந்த கூஃபாவில் வைத்து விடாதே, ஹுசைன் இடத்தில் ஒப்படைத்து விடு என்று சொல்லுகிறார். என் சடலத்தை பார்த்தாவது ஹுசைன் இங்கே வராமல் இருக்கணும். அதுக்கு தான் வேற ஒன்றும் இல்லை. பிறந்த ஊரில் தான் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்கிற அசபியத் அல்ல அது. என் சடலத்தை பார்த்தாவது என் பிணத்தை பார்த்தாவது ஹுசைன் அடுத்த அடி வைக்காமல் ஊருக்கு போய்விட வேண்டும் என்கிற அந்த எண்ணத்தில் என்ன சொல்கிறார்? உமர் இப்னு சாத் இப்னு அபி வக்காஸ் இடத்திலே முஸ்லிம் இப்னு உகைல் சொல்கிறார், தயவு செய்து என்னை இந்த அயோக்கியர் கொன்றதற்கு பிறகு ஹுசைன் இடத்தில் என்னை அனுப்பி வைத்து விடுங்கள். இன்னி குந்து கது கதத்து இலைஹி அன்னன் நாஸ மஅஹு வலா அரஹு இல்லா முஹ்பிலா. இந்த மக்கள் எல்லாம், இந்த கூஃபாவின் குப்பைகள் எல்லாம் அவரோடு ஆதரவாளர்கள் என்று நினைத்து நான் தான் கடிதம் எழுதினேன், நான் தான் கடிதத்தை எழுதினேன். ஆனால் இன்றைக்கு இந்த எல்லா எதிரிகளும் அவருக்கு எதிராக இருக்கிறார் என்பதற்கு தெரிந்துவிட்டது. ஆகையால் உமர், நான் கொல்லப்பட்டதற்கு பிறகு தயவு செய்து என்னுடைய சடலத்தை ஹுசைனிடத்திலே கொடுத்து விடுங்கள் என்று சொல்கிறார். சொன்னவுடன் சுப்ஹானல்லாஹி அஸீம், இந்த இப்னு ஜியாத் கொஞ்சம் கூட யோசிக்காமல் என்ன செய்கிறார், மீண்டும் அவருக்கு அடி
ஹானி இப்னு உர்வா அவரோடு இருந்த இருவரையும் கடை தெருவில் ஓடவிட்டு, இன்னொரு கணம் இனி ஒரு நூற்றாண்டில் அமீருக்கு எதிராக கிலாபத்திற்கு எதிராக யாரும் கிளம்பிவிடக் கூடாது என்பதை காட்டுகிறோம் என்று நினைத்துக் கொண்ட அந்த பாவி இப்னு ஜியாத் என்ன செய்தான்? ஹானி இப்னு உர்வாவையும் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்த இன்னொரு 2 பேரையும் ஓட ஓட விரட்டி வெட்டி கொன்றான் என்கிற செய்தி தாரீக் தபரியில் இடம்பெற்றிருக்கிறது. இதை தொடர்ந்து முஸ்லிம் கையில் எழுதிய கடிதம் ஹுசைனை அடைந்ததா, அதற்கு பிறகு என்ன நடந்தது என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் பார்க்கலாம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சரித்திரத்தின் மூலம் இறையச்சத்தை நமக்கு அதிகப்படுத்துவானாக என்று வேண்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.